மூடி நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, துதிக்கிறோம் ராஜாவே, துதிகளின் மத்தியில் வாசம் சாய்பவரே, அப்பா உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எல்லாருமே சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி நம்ம துதிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே ராஜாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே ராஜா. அப்பா இந்த நேரத்தில் தகப்பனே கர்த்தாவே, அப்பா இந்த ஒன்று சேர்ந்து தகப்பனே கர்த்தாவே கூடிக்கொண்ட இந்த ஜெபத்தை தகப்பனே கர்த்தாவே உங்கள் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே ராஜா. அப்பா இதை நாங்கள் ஜெபிக்கிற ஆராதனைக்கு தகப்பனே கர்த்தாவே நீங்க இறங்கி வர போற கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2025 தகப்பனே கர்த்தாவே ராஜாவே, அப்பா நீங்க தகப்பனே வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கீங்க அதே ராஜாவே. அப்பா உங்களை நாங்கள் கிரீடமா மாற்றுவேன்னு சொன்ன தேவன் தகப்பனே கர்த்தாவே ராஜா. அப்பா அந்த வாக்குத்தத்தம் போல தகப்பனே கர்த்தாவே ராஜா. அப்பா இதை நீங்க வழி நடத்த போற கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் 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 ராஜாவே. கிருபை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. மகா பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ராஜா. உம்மை துதிக்கிறோம் 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 அப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா இதை நடக்கின்ற தகப்பனே கர்த்தாவே, இந்த இயர் ஃபர்ஸ்ட்ல தகப்பனே நடக்கின்ற அப்பா இந்த உமன்ஸ் மீட்டிங் நீங்க ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தகப்பனே கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் ராஜா. துதிகான மகிமை ஒருவருக்கு அர்ப்பணிக்கிறோம். மாறாத இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் உச்சியோட நல்ல தகப்பனே, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹalleluya ஹalleluya. என்னடா சண்டே ஆயிடுச்சு, பாஸ்டர்ஸ் இந்த சண்டேல உமன்ஸ் மீட்டிங் வச்சிருக்கிறாங்களே, நாங்கள் அட்லீஸ்ட் இந்த லீவ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிப்போம், ஒரு ஷாப்பிங் ஆகட்டும் இல்லைன்னா ரெஸ்ட் எடுத்துப்போம். ஆனால் நம்ம பாஸ்ட் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வச்சுட்டாங்களே நினைக்கிறீங்களா? யாரும் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியும் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம தெரிந்தப்பட்ட ஒரு சந்ததியா இருக்கின்றோம். ஹalleluya. கரங்களை உயர்த்தி ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். Oh
மத்தியில் எல்லாரும் கரங்களை தட்டி பாடலாம். காலத்தில்
கைவிடாத நேசர் ராஜாவே. அப்பா உலகத்தில் அப்பா நாங்க மறுக்கப்பட்டாலும் தகப்பனே அப்பா என்னை எவ்வளவா என்னை நேசிக்கிற அப்பா எவ்வளவு பாவங்கள் பண்ணாலும் தகப்பனே கர்த்தாவே ராஜா என்னை மனித ஏத்துக்கிட்டீர அப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜாவே. அப்பா உங்க மாளிகையில நாங்க இருக்கும்போது தகப்பனே ராஜாவே அப்பா நாங்க மகிழ்ந்து இருக்கின்றோம் தகப்பனே கர்த்தாவே ராஜா. உங்க கரம் தகப்பனை எங்களோடு இருக்க போற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறேன் வெள்ளமே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே ராஜா. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ராஜா. உங்க கிருபையான தகப்பனை கர்த்தாவே எங்க சூழ்ந்து வருகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம்
இந்த வெள்ளத்தையும் அப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ராஜா. அப்பா இவ்வளவு என்னை வழி நடத்தின தெய்வமே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மலை வீடமே, புரை வீடமே
ராஜாவை முடியும் இருக்கு கர்த்தாவே ராஜா உங்க கரம் தகப்பனை எங்களோடு இருக்க கிருபைக்காக உங்க ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் அனைத்தும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். மாறாத இயேசு கிறிஸ்து நாம ஜெபம் கேளும் சிறுவன நல்ல தகப்பனை ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தராக முதன்மையா இருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பாருங்க, எல்லாரும் கூடி இருக்கிறோம். நாங்க எல்லாரும் ஒரே மாதிரி உணர்ந்துதான் இல்ல இல்லைங்களா? கண்ணாடி போட்டா எழுத்து தெரியாது, ஓடலன்னா ஆளு தெரியாது. இது ஒரு ப்ராப்ளம். இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம பாருங்க, நம்ம இன்னைக்கு இவ்வளவு பேர் கூடி இருக்கிறோம். ஆனா எல்லாருக்குமே ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான குணம் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. மோசே குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? மோசே தெரியாதவங்களே இல்லை. நம்ம சின்ன பிள்ளைகள் இருந்தே நமக்கு சண்டே கிளாஸ்ல இருந்தே மோசே கதை அழகா சொல்றாங்க இல்லையா? ஒவ்வொரு முறையும் பிள்ளை சிறந்த சமூகம் விளக்கத்தை யாருன்னா சொல்லுமா? இந்த பிள்ளைகள் மோசே இல்லையா? போல நீட்டு கொண்டு என்ன நடந்துச்சு? சிவந்த சமுத்திரம் ரெண்டா பிளந்தது. அநேக அற்புதங்களை மோசே செய்தார். ஆனா அந்த மோசையும் உருவாக்கத்தக்கதாய் அவருடைய தாய் மறைந்திருந்தாங்க. இன்னைக்கு அவங்க தாயை குறித்து நம்ம அதிகமா தியானம் பண்றதுல, ஆனா மோசையை குறித்து எல்லா சரித்திரமும் வாசிக்கிறோம், எல்லா அற்புதங்களையும் நம்ம தியானம் பண்ணுகிறோம். பிரியமான தேவ ஜனமே, நம்ம எல்லாம் தாய்மை அடைந்தவர்கள். பெண்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது அந்த பிள்ளை எப்ப தூங்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லையா? சாப்பிடுறவங்க அழவே தொடங்கிடும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க? பசங்க சீக்கிரம் சாப்பிடுமா, குழந்தை எந்த நேரத்துல அழுகுதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம பிள்ளைகள் எல்லாம் நம்ம வளர்த்து இருக்கிறோம். அதனால வளர்த்த எல்லா தாய்மார்களுக்கும் தெரியும் ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்க எவ்வளவு சிரமம் உண்டு. தூக்கத்தெல்லாம் தியாகம் பண்ணினோம். அப்படியே அசந்து தூங்கினா அப்பதான் என்ன பண்ணோம்? கத்த தொடங்கிடும். சில வேளை அழ தொடங்கினா எதுக்கு அழுது குழந்தைன்னு நமக்கு தெரியாது இல்லையா? அது வயிற்று வலி கழுவுதா, அது காது வலி கழுவுதான்னு தெரியாது. ஆனா இந்த தாயார் பாருங்க, நம்ம எல்லாம் வளர்த்து என்ன பண்றோம்? உதவிக்கு ஆளை கேட்கிறோம், மாமியார் கேட்கிறோம், அம்மா கேட்கிறோம், சொந்த பந்தங்களை கேட்கிறோம், கொஞ்சம் குழந்தை வச்சுக்க, கொஞ்ச நேரம் தூங்குறேன் அப்படின்னு கேட்கிறோம். ஆனா இந்த தாயாரை குறித்து சொல்கிறது 3 மாதம். எப்படிங்க? 3 மாதங்கள் அந்த குழந்தையுடைய அழுகை சத்தம் வெளியே தெரியாத படிக்கு மறைத்து வைத்தார்களாம். ஏன் தெரியுமா? ராஜாவின் கட்டளை என்ன இருக்குது? எல்லா ஆண்களையும் அழிச்சிடணும், இருக்க கூடாது, நதியில தூக்கி போடணும். அப்ப இந்த தாயார் பார்த்தாங்க, தனக்கு பிறந்த இந்த குழந்தை அழகாய் தேவனுக்காக வளர வேண்டும் என்பதற்காகவே அந்த பிள்ளையை அந்த தாயார் உருவாக்குனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த 3 மாத காலம் அளவும் ஜெபிக்காக யாரால என்ன பண்ண முடியாது, நம்மளால எதையுமே செய்ய முடியாது. அதுக்கு மோசேயுடைய தாயார் யோகர்வார் ஒரு சாட்சியா இருக்கிறார்கள். அப்ப அந்த பிள்ளையை வளர்க்க எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பார்கள். தூக்கத்தை விட்டு இருக்கலாம், ஜபத்தை அதிகரித்திருக்கலாம், பிள்ளையை கண்ணும் கருத்துமா கவனித்து பார்த்து அந்த பிள்ளையினா கர்த்தருக்காக ஒரு நாள்ல என் பிள்ளை ஊழியக்காரனா எழும்ப வேண்டும், என் பிள்ளை தேவ சித்தத்தை செய்ய வேண்டும், என் பிள்ளை தேவனுக்காக இருக்க வேண்டும் என்ற அந்த உள்ளத்தின் ஆழத்துல இருந்த அந்த வாஞ்சையும் தாகமும் 3 மாதம் கொள்ளாதுடைய கண்களுக்கு மறைத்து, அவருடைய செவிகளுக்கு மறைத்து, அவருடைய கைகளுக்கு மறைத்து அருமையான தாயார் அந்த பிள்ளையை உருவாக்கினார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு மோசே குறித்து பார்க்கும்போது 40 லட்சம் ஜனத்தை வழி நடத்தின தலைவனாய் ஒரே தலைவன் யாரு? மோசே. அப்பேற்பட்ட தலைவனை உருவாக்க அந்த தாயால முடியுமானால் பெண்களாய் அமர்ந்திருக்கிறோமே, நீ நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து நமக்குள்ள ஒரு பாரம். என் பிள்ளை சொன்னா கேட்கவே மாட்டேன்றாங்க, என் பெண்ணு கேட்கவே மாட்டேன்றாங்கன்னு கலங்குறோம். பிரியமான சகோதரிகளே, தேவனுடைய சமூகத்துல அன்றைக்கு ஒரு பெண்ணா இருந்து, ஒரு தாயா இருந்து தேவ சமூகத்துல ஜெபித்து ஒரு மோசையை உருவாக்கினார்கள் என்றால் இன்னைக்கு உன்னுடைய ஜபத்தையும் தேவன் கேட்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். உன்னுடைய விசுவாசத்தை அவர் கனப்படுத்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். சில வேளை சோர்ந்து போற என்னால முன்ன முடியும், எங்க வீட்டுக்காரன் கேட்க மாட்டேன்றார், என் பிள்ளையும் கேட்க மாட்டேன்றான் நினைக்கிறோம். இல்ல பிரியமான தேவ ஜனமே, உலகம் செவி சாய்க்குதோ இல்லையோ, நம் தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்பார். அதனாலதான் ஒளித்து வைத்து மறைத்து வைத்து என் பிள்ளையை நான் என்ன கர்த்தருக்காக உருவாக்க வேண்டும் என்று தாகத்தோடு இருந்த
பயப்படணும். யாருக்கு? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம பயந்தோமானா, அவருடைய வசனத்துக்கு பயந்தோமானா, அவருடைய சத்தியத்துக்கு நம்ம பயந்தோமானா, நிச்சயமாகவே சொல்றேன், உங்க குடும்பத்தை நீங்க தான் உருவாக்க போறீங்க. உங்க பிள்ளைகளை நீங்க தான் உருவாக்க போறீங்க. பெண்களினால முடியாதது ஒன்றுமே இல்ல. இல்லையா? ஆண்கள் பல வேலையா போறாங்க. காலையில போனா ராத்திரி வராங்க. சில வேளை சண்டேஸ் கூட அவங்களுக்கு லீவ் இல்லைன்னு சொல்றாங்க. பல போராட்டங்கள், வெளியில போறவங்க பல காரியங்களை கவனிக்கணும். ஆனா நம்ம அப்படி இல்லை, இல்லைங்களா? நம்மளால ஜெபிக்க முடியும். இரவு நேரத்துல ஜெபிக்க முடியும். பகல் நேரத்துல நேரம் கிடைக்கும் பொழுது வீணா போன காதல வச்சிருக்கிற நேரம், இந்த வேகத்துல நம்ம கையேந்தி நின்னோம்னா, இந்த வேகத்தை வாசித்து இருந்தோம்னா, தேவ பலன் நமக்குள்ள இறங்கும். தேவ ஞானம் நமக்குள்ள வரும். தேவ ஆலோசனை நமக்குள்ள வெளிப்படும். அப்படி ஆலோசனை வெளிப்படும் பொழுதுதான் நம்ம எதையுமே நம்மளால என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும். ஏன்னா எங்களுக்கு தேவன் ஒரு சிறு சபையை கொடுத்திருக்கிறாரு. எங்க வீட்டுக்காரர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அவர் ஊழியம் செய்யும் பொழுதெல்லாம் நம்மளும் ஆறாம உட்கார்ந்து மெசேஜ் கேட்டுட்டு அப்படியே முடிச்சுட்டு உள்ள போயிடுது. எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். என் நம்பிக்கை முழுவதும் அவர் மேல இருந்துச்சு. ஒரு காலம் வந்தது, அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஆச்சு. அதுக்கப்புறம் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சு. 2 வருஷம் டயாலிசிஸ். அதுக்கப்புறம் அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கைவிடப்பட்ட நிலைமையில ரொம்ப மன வருத்தம் அடைந்த. ஏன்னா எந்த ஒரு ஊழியத்துக்கு அவர் போயிட்டு வந்தாலும் சில வேலையில சில காணிக்கைகளை என் கையில கொடுக்கும்போது நான் கேட்க, எங்கப்பா போயிட்டு வந்தீங்க? சொல்லுவார், உனக்கு என்ன வேணும்? எல்லாமே நீ செய்வார். நான் இப்படி அப்படின்னா நான் கஷ்டப்பட்டாலும் நீங்க பிள்ளைகள் எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கணும். அப்படின்னால எந்த ஒரு கஷ்டமும் எனக்கு அவர் காண்பிச்சுட்டே இல்லை. எதை குறித்தும் எனக்கு கவலையே இல்லை. எல்லா ஜபமும் அவரே நடத்துவார். நம்ம கீழே பக்கத்துல இருந்து சாப்பாடு செய்யணும். அப்படி இப்படி பிஸியாவே இருந்துருவோம். அந்த நாளடைவில் அவர் விட்டு போன பிற்பாடு நான் அவரை நோக்கி பார்த்தேன், சாமி இந்த ஊழியத்தை எப்படி செய்யுது? ஜனத்துக்கு முன்பதாக நிற்க எனக்கு முடியாது. ஏன்னா இப்ப கூட நாங்க இருக்கிற அந்த சச்சாப்பூர் பகுதியில கன்னடா, தெலுங்கு அதிகம் ஆட்கள் இருக்கிறாங்க. ஆலயத்திலும் இருக்கிறாங்க. நமக்கு வருது தமிழ் மட்டும்தான். இதை விட்ட வேற வரவும் வராது. எப்படி ஆண்டவரே நான் ஊழியம் செய்வேன்? எப்படி ஆண்டவரே இந்த ஊழியத்தை என்னால கட்டி எழுப்ப முடியும்? எனக்கு ஒன்றுமே தெரியல ஆண்டவரே. நான் பேதையா நிற்கிறேனே. என் வீட்டுக்காரர் சனிக்கிழமை ஒரு ஆராதனை நடக்கும் பொழுது, சனிக்கிழமையில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடத்துறாரு, ஒரு சண்டே. அப்போ சொல்றாரு, நடக்கும் பொழுது எந்த சூழ்நிலை மதியும் இந்த ஊழியம் முடக்கப்படும், இந்த ஊழியம் நடக்கும், இந்த ஊழியத்தை நான் செய்வேன், சபையில கட்டுவேன், கர்த்தர் என்னோடு கூட இருப்பார், இதை யாரால மாற்ற முடியாதுன்னு சொன்னார். இந்த சண்டே சொன்னாரு. அடுத்த சண்டே நமக்கு அடக்க ஆராதனை நடந்தது. கணவனையும் இழந்தேன். உடைக்கப்பட்ட உள்ளம், என்ன செய்யுதுன்னு தெரியாது, பாஷையும் புரியாது, ஊழியத்தை எப்படி செய்வதே எனக்கு தெரியாது. ஆனா அவரை நோக்கி பார்த்து ஒரு வார்த்தை சொன்னேன், ஆண்டவரே இப்ப நம்புற பிள்ளைகள் ஏதையா இருந்தாலும் திசை கெட்டு போக மாட்டாங்கன்னு சொன்னீங்க. பெரிய ஊழியத்தின் மத்தியில நிற்கிறேன், எனக்கு நீங்க ஆலோசனை தரணும் என்று தேவ சமூகத்துல ஜெபிக்கிறேன். யோசிச்சு பாருங்க, கணவனை இழந்துட்டு இப்ப புதிதாக ஆட்டத்தை நிற்கணும். அடுத்த வாரம் நான் சபையை நடத்துறேன். அடுத்த சண்டே ஒரு பக்கம் அவங்க இல்லாத இழப்பு, மனவேதனை. பிள்ளைகள் 14 வயசு மகனுக்கு, 12 வயசு பெண் எங்க பிள்ளைக்கு. அப்ப இந்த 2 பிள்ளைகள் படிக்கிறவங்களை வைத்து நான் எப்படி ஆண்டவரை இந்த ஊழியத்தை செய்யட்டும்? தேவன் எனக்கு உதவி செய்தார். நிச்சயமான தேவச்சனமே அந்த ஊழியத்தை தேவன் ஆசீர்வதித்தார். விசுவாசிகள் நான் நினைச்சேன் பாசு இருந்தாமா இருப்பாங்க. இப்ப பாசு பேசுறதே இல்லையே, எப்படி ஊழியத்துக்கு எப்படி சபைக்குள்ள வருவாங்க? ஒரு ஆத்மா கூட சிதறடிக்காத என் தேவன் எல்லாரையும் சபைக்குள்ள அப்படியே அது மாத்திரம் இல்லைங்க, ஊழியத்தை பெருகை செய்தார். ஊழியத்தை குறித்து அதிகம் தெரியாதிருந்த எனக்கு இன்னொரு ஏற்ற பகுதியில் ஒரு ஊழியத்தை தொடங்க செய்தார். எங்க வீட்டுக்கார் செய்த ஊழியத்துல ஒண்ணு கூட நிறுத்தவே கூடாது, செய்தே ஆகணும். ஆண்டவருடைய நாமத்துல இந்த ஊழியத்தை உருவாக்கணும். நான் விட்டுட்டா பின்னாடி வரை பிள்ளை கஷ்டப்பட்டு திரும்ப ஊழியத்தை தொடங்க முடியாது. இந்த ஊழியத்தை அப்படியே என்னோட தொடர்ந்து செய்யும்போது நீங்க என் கூட இருந்தா இந்த ஊழியத்தை என்னால செய்ய முடியும். அவர் மேல என் பாரத்தை இறக்கி வைத்தேன். இன்னைக்கு அவர் செய்த எல்லா கிராம ஊழியங்களையும் நாங்க எங்க வீட்டுக்கார் இருக்கும் பொழுது தமிழ்நாடே சுத்தி வந்து செய்தார். ஆனா தேவ நாம மகிமைப்படட்டும். அவரிலும் பெரியவர் என் கூட இருக்கிறதுனால பலவித மாநிலங்களுக்குள்ள தேவன் எங்களை கொண்டு போய் கொண்டுக்கிறார். சபையாய் கடந்து போகிறோம்.
அந்த தாயார் கொன்று குவிக்க வேண்டிய சூழ்நிலை மதில அந்த பிள்ளையை மரணத்துக்கு ஒப்புக்கொடாதபடிக்கு அந்த மோசையை கொண்டு பல அற்புதங்களை தேவன் செய்யும்படியா. மோசையுடைய அழைப்பு சாதாரண அழைப்பு அல்ல இல்லைங்களா? எப்படி பேசினார் ஆண்டவர்? மோசையோட முகமுகமாய் பேசினார். அந்த மோசையோட முகமுகமாய் பேசுவதற்கு அந்த தாயின் ஜெபம், அந்த தாயினுடைய வளர்ப்பு, அந்த தாயினுடைய நினைவு, அந்த தாயினுடைய வைராக்கியம் ஒரு மோசையை உருவாக்கினது என்றார். இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்துல சகோதரிகளா தாய்மார்களா அமர்ந்திருக்கிறீங்க. குடும்பத்துல அநேக பிரச்சனை, சிலது சொல்றோம், சிலது சொல்லவே முடியாது. சொன்னா நமக்கு என்ன ஆகும்? கேட்கிறவங்க நீ சரியில்லை நீங்க ஃபர்ஸ்ட் எப்படி நீ சரியில்லை, உங்க பிள்ளைக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குற, கேட்கிறப்பெல்லாம் காசு கொடுக்குற, நீ அவங்க என்ன செய்யறானோ அதுக்கு நீ என்ன சொல்ற? எதுலயும் மறுப்பு தெரிவிக்கல. அதனால உங்க பிள்ளை என்ன பண்ணிட்டு இருக்குது? இன்னைக்கு தவறான பாதையில போதுன்னு கூட நம்ம அநேகர் சொல்றதுனால இன்னைக்கு அநேக தாய்மார்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம். ஐயோ சொன்னாலும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. நீ எங்க சொன்னியோ சொல்லியோ இன்னைக்கு நீ ஆண்டவருக்கு சொல்ல போறீங்க, இன்னைக்கு ஆண்டவருக்கு தெரிவிக்க போறீங்க. நான் என் வீட்டுக்காரங்க சொல்லப்பா, என் கையில கொடுக்கப்பட்ட தொழிலை உருவாக்க, என் கையில கொடுக்கப்பட்ட குடும்பத்தை உருவாக்க, என் கையில கொடுக்கப்பட்ட ஊழியத்தை உருவாக்குகிற அன்றைக்கு அந்த ஸ்திரீ மேல இருந்த அந்த அபிஷேகம் இன்னைக்கு என் மேல இறங்கி வரணும். இதுதான் நமக்குள்ள தேவையான ஒன்று. ஏன்னா இதை நம்ம செய்தோம்னா நாம் உருவாக்கணும். என்ன பண்ணோம்? உருவாக்கணும். என் கையில 100 ரூபாய் இருந்தா அந்த 100 ரூபாய் போயிட்டு 50 ரூபாய் கடன் வாங்கி இருக்க கூடாது. 90 ரூபாய் போனாலும் 10 ரூபாய் என் கையில இருக்கணும். உருவாக்குது. ஒரு குடும்பத்தை உருவாக்கணுமா? ஞானம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஒரு பிள்ளையை உருவாக்கணுமா? அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். குடும்பத்துல சமாதானம் வேணுமா? அப்ப நம்ம ஜெபிக்கிறவர்களா என்ன பண்ணணும்? விசுவாசத்தோட அறிக்கை செய்வர்களா இருக்கும் பொழுது நம்ம நிச்சயமாக என்ன பண்ணுவோம்னா நம்ம கையில கொடுக்கப்பட்ட குடும்பங்களை உருவாக்குவோம், நம்ம சபையை உருவாக்குவோம். நம்ம எல்லாம் ஜெபிக்க தொடங்கிட்டா நம்மளுடைய தேசமே தான் உருவாக்கப்படும். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்களா கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற ஜனங்கள் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுடைய ஜெபம். சபையாய் கூடிக்கிற ஜெபத்தை தேவன் கேட்டு நம்ம தேசத்தின் மத்தியில இன்னைக்கு பெரிய காரியங்களை செய்யறார். சபைகள் மத்தியில பெரிய காரியங்களை செய்யறார். அதனால அன்னைக்கு யோகை பார்த்துக்கு கொடுத்தீர் ஆண்டவரே, ஒரு மோசையை உருவாக்கும்படியான ஒரு தைரியத்தை, ஒரு நிதானத்தை, ஒரு பொறுமையை, ஒரு ஜெப ஜீவித்தை, ஒரு விசுவாசத்தை என் வாழ்க்கையில எனக்கு தாங்க. இன்னைக்கு நாங்க அதை கற்றுக்கொள்ளும்படியா வந்திருக்கிறோம் என்று நம்ம ஆவலோட காத்திருக்கும் பொழுது தேவன் நிச்சயமா என்ன பண்ணுவாங்கன்னா நம்மள அதே போல வழி நடத்த வல்லவர்களாயிருக்கிறார். அடுத்து கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிசெபேல், அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மகளே, மற்றவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய எத்தியோப்பியாகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இறந்தடித்தார்கள். ஹalleluya. இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கிறோம் பெத்லெகேம்ல இருக்கிற அவருடைய பேர் பாருங்க எலிமெலேக் இல்லைங்களா? அவர் என்ன பண்றாரு? தன் மனைவி 2 பிள்ளைகளோடு கூட சேர்ந்து பெத்லெகேம் விட்டு மோவாப் தேசத்துக்கு போறார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ரூத்தை தெரியாதவங்க இல்ல, தெகேமியா தெரியாதவங்களும் இல்ல. இப்போ அவங்க குடும்பமா அந்த தேசத்துக்கு போறாங்க. இந்த இடத்துல பஞ்சம் இருந்த உடனே அங்க போய் பிழைக்கும்படியா அவங்க கடந்து போறாங்க. இப்போ குடும்பமா கடந்து போய் அந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த இடத்துல நடக்கிற காரியம் என்ன என்றால் தன் கணவன் இழந்து போறார். எலிமெலேக்கு மதித்து போறார். அவன் மதித்த பிற்பாடு அவங்க 2 ஆண் பிள்ளைகளும், திருமணமான ஆண் பிள்ளைகள் 2 பேருமே அந்த இடத்துல மதித்து போறாங்க. இப்போ இந்த நகோமி பாக்குறாங்க, இனி இங்க எனக்கு என்ன இல்ல, எதுவுமே இல்லை. ஏன்னா நான் வரும்பொழுது எப்படி வந்தேன்? குடும்பமாய் வந்தேன். கணவன் பிள்ளைகளோடு இருக்கும்பொழுது உண்மையாக சில வேளை உலகத்தையே சிலர் மறந்துடுவோம் இல்லையா? அவ்வளவு சந்தோஷம், சமாதானம். நம்ம குடும்பமா இருக்கிறோம், குடும்பமா எல்லாவற்றிலும் தேவன் நம்மளை நடத்துறாரு, சந்தோஷப்படுவோம். அப்ப இந்த குடும்பத்துல உறவுகளை இழக்கும் பொழுதுதான் இருதயம் ரொம்ப பாதிக்கப்படும். நம்மளை சுற்றி எவ்வளவு
அளவுக்கு என் இருதயம் பாதிக்கப்படும். ஒரு நல்ல விசேஷமான நாட்கள் வரும்பொழுது, கிறிஸ்துமஸ் வரும்போது, நியூ இயர் வரும்போது, பிள்ளைகளுடைய பிறந்த நாள் வரும்போது எல்லாம் எவ்வளவு தேவன் எங்களை ஆசீர்வதித்து இருந்தால் ஒரு நாட்களும் குறைவில்லாத இருந்தாலும் ஆனா ஒரு ஏற்பம் என் மனசுக்குள்ள இருக்கும். ஐயோ அவர் இல்லையே என்னோட அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். அதே போலதான் நகோமி கூட பாருங்க, தன் கணவனை இழந்தாங்க, இப்ப அவங்க பிள்ளைகளும் இழந்தாங்க. அப்ப அந்த தாயினுடைய உள்ள எவ்வளவு உடைக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க, அவங்க மருமக்கள் மாதிரி அழைத்து, அம்மா இப்ப தெரிஞ்சிச்சு பெத்லகேம்ல திரும்ப என்ன நடக்குது, தேவன் ஆசீர்வதித்து பஞ்சம் எல்லாம் மாறிச்சு, இப்ப நான் என் தேசத்துக்கு நான் என்ன பண்றேன், என் ஊருக்கு கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு மருமகளை குறித்து நம்ம பார்க்கல, நம்ம நகோமியை குறித்து தான் இந்த நாள்ல பார்க்க போறோம். இப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊரை விட்டு எங்க வராங்க, திரும்ப தாம் வசித்த பெத்லகேமுக்கு வராங்க. சரி, அவங்க வரும்போது அங்க நடக்கிற காரியம் 20-21 வாசிக்கலாங்க. ஹல்லேலூயா. முதல் பார்த்தோம், ஒரு தாயார் தன் பிள்ளையை உருவாக்கினாங்க. ஆனா இந்த சகோதரி குறித்து ஒரு ரகசியத்தை நம்ம பார்க்க போறோம். இவங்களும் ஒரு பெண்ணு தான் இல்லையா? இவங்களும் கர்த்தருடைய பிள்ளை தான். இவங்களும் கர்த்தர் எங்க ஆசீர்வதித்து தான் வைத்திருந்தா. கொஞ்சம் பஞ்சம் வந்த உடனே இவங்க யாரை கேட்டிருக்கணும் தெரியுமா? ஆண்டவரை நோக்கி கேட்டிருக்கணும். ஆண்டவரே, பஞ்சம் வந்துச்சு என் தேசத்திலே, நான் வசிக்கிற ஊர்ல, இப்ப நான் என்ன பண்ண போறேன், மோவாபுக்கு போக போறேன், நான் போலாமா வேண்டாமா என்று கேட்டிருந்தா ஆண்டவர் என்ன பண்ணிருப்பார், போய் சொல்லுவாரா? நம்ம ஆண்டவர் பொய்யுரையாதவர். என்ன பண்ணிருப்பாருன்னா அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருப்பார். ஆனா இந்த தாயார் என்ன செய்தாங்கன்னா, பஞ்சம் வந்தோடனே பசுமையா இருக்கிற இடத்தை தேடி போனாங்க. 10 வருஷம் இருந்தாங்க. பிற்பாடு பாக்குறோம் அந்த இடத்துல என்ன நடக்கல, எல்லா உறவுகளை இழந்தாங்க. இழந்தும் பிற்பாடு தன் சொந்த ஊருக்கு அவங்க திரும்பி வராங்க. அப்ப அங்க இருக்கிற ஜனங்க, வயல்வெளியில் இருக்கிறவங்க பார்த்து சொல்றாங்க, அவங்க வரது நகோமி தானே. ஆனா இவங்க சொல்றாங்க, என்ன நகோமின்னு சொல்லாதீங்க. ஏன்னா நான் எப்படி இருக்கிறேன், இப்போ மிகுந்த கசப்போடு கூட இருக்கிறேன், மிகுந்த வேதனையோட வந்திருக்கேன். நான் போகும்போது என் கணவனோட பிள்ளைகளோட மிகுந்த சந்தோஷத்தோட கடந்து போன நான் திரும்பி வரும் பொழுது மிகுந்த துக்கத்தோடு கூட வருகிறேன் என்கிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில சில வேளை பெண்களா இருக்கிற நம்ம அவசரமான சில முடிவுகளை எடுக்கும். ஆனா வேதம் சொல்கிறது அந்த அவசர முடிவை நம்ம எப்பவுமே எடுக்க கூடாது. அவருடைய சித்தத்தின் படி, அவருடைய திட்டத்தின் படி, அவருடைய தீர்மானத்தின் படிதான், அவருடைய ஆலோசனை கேட்டுதான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். அவர் கொடுக்கிற ஆலோசனை தான் 10 வருடம் இல்ல 100 வருடம் ஆனாலும் அவர் சொன்னதை சொன்னபடியே செய்து முடிப்பார். நாங்க கேஜ பகுதியில இருந்தோம். கேஜ பகுதி விட்டு வெளியே வரும்போது நாங்க சிஎஸ்ஐ குடும்பம். இந்த நாள் எங்க உறவுகள் இருப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். கேஜ பகுதியில் இருக்கும் பொழுது குடும்பத்தில் நாங்க முதல் ரட்சிக்கப்பட்டேன். சரி இல்லையா? அப்ப முதல்ல இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்ட ஒரு பாஸ்டர் எங்க வீட்டுக்கிட்ட வந்திருந்த ஒரு சபை வந்துருச்சு. அப்ப அந்த பாஸ்டர் என்னை பார்த்து சொன்னார், அவரு எனக்கு அறிமுகமானவர். அதனால சொன்னார், தங்கச்சி உங்க வீட்டுக்கு நான் ஜெபத்துக்கு வரட்டா அப்படின்ட்டு. எங்க ஆயாக்கு, எங்க அப்பாவுக்கு, எங்க அத்தை உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த கைத்தட்ட கூட்டனாலே எங்களை பார்த்தா பிடிக்காது. சரிங்களா? அப்ப சரி நான் சொல்லிட்டு அந்த பாஸ்டர், சரிங்க நான் நீங்க வாங்க, நீங்க வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அடுத்த நாள் எங்க அப்பா போவாங்க, எங்க அப்பா போகவே மாட்டேங்கிறாரு. அன்னைக்கு என்ன பார்த்து வீட்டுல உட்கார்ந்துக்கிறாரு. எனக்கு வேற பணம் சலசல், ஏற்கனவே வந்த வருஷம் இவருக்கு வேற பிடிக்காது, இவரு வேற வரட்டாரு, பாஸ்டர் வேற வர வைத்துட்டேன். நானும் சின்ன வயசு ஒரு 18 வயசு இருக்குன்னு நினைச்சுக்கல. ஆனா எனக்கு ஒண்ணு தெரிஞ்சது, பண்ணு வாட்புற வேற வாங்கி கையில வச்சுட்டு இருக்கிறேன். இப்ப சரி எங்க அப்பா வெளியே போற மாதிரி இல்ல. இப்ப அந்த பாஸ்டர் வந்துவார், ஒரே சங்கடம். இப்ப எங்க அத்தை வீட்டுக்கு நான் ஓடன, பக்கத்து ஏரியா தான். அப்ப போயிட்டு சொன்னேன் எங்க அத்தை கிட்ட, இந்த மாதிரி ஆண்டி அந்த அண்ணன் வந்து ப்ரேயர் வரேன்னு சொல்றாரு, வீட்டுல வேற அப்பா உட்கார்ந்தே இருக்கிறாரு, பயமாகுது, என்ன பண்றதுன்னு தெரியல. நான் இன்னும் கொஞ்ச நேரம் அவர் உட்கார வச்சு ஜபம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, வீடெல்லாம் சுத்தம் பண்ணி சொன்னாங்க, அவர் வந்தா நீ ஹாலில் உட்காந்து ஜபம் பண்ணிக்க, இந்த பழதெல்லாம் நீ கொடுத்துக்க, ஆனா என்ன பண்ணக்கூடாது, கூப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுட்டாங்க. எனக்கு தானே
எனக்கு தானே கோபம் சாமின்ற மாதிரி இருக்குது. நான் கூப்பிடவே மாட்டேன்ட்டு அவங்க உள்ள இருந்தாங்க, கிச்சனுக்குள்ளவே இருந்தாங்க. ஆனா நான் வெளியே அவர்கிட்ட உட்காந்து ஜெபம் பண்ணி அவருக்கு அந்த பழத்தெல்லாம் கொடுத்து அப்புறமா அவர் ப்ரேயர் பண்ணி வேற யாரும் வரல பார்க்கணும், வேற யாரும் வர மாதிரி இருக்கிறாங்க நம்ம கூப்பிட்டா அப்படின்றத மனசுல வச்சு இல்லைன்னா நீங்க அப்படியே பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு மறைந்திருந்து அவங்க இன்னைக்கு சத்தியத்தை கேட்கிற சபைக்குள்ள இருப்பதை நினைக்கும் பொழுது நான் தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறேன். ஒரு நாள்ல கைத்தட்ட கூட்டமே வேணாம், நீ தான் போறனா எங்களுக்கு எல்லாம் பண்ணாத அதெல்லாம் சொல்லாதன்னு சொன்னேன். இன்னைக்கு முழு குடும்பம் எங்க அத்தையுடைய முழு குடும்பம் இருப்பதை நினைக்கும் பொழுது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அதே போல பெங்களூர் கேட்ட பகுதியில நாங்க ஒரு சின்ன வீடு, எல்லாம் வசதி எல்லாம் பரவாயில்ல. அப்பா கூட பிறந்தவங்க எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா இருந்தாங்க, மனசுல வேலை பல விதத்துல ஆசீர்வாதமா இருந்தாங்க. ஆனா எங்க அப்பா மட்டும் எப்படி இருந்தா தெரியுமா, வாழ்நாள் எல்லாமே திருமணம் செய்வது அவருடைய வாழ்க்கையா இருந்தது. அதனால ரொம்ப நெருக்கப்பட்டோம். ஆனா எனக்கு ஒரு ஆசை, கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும். வேற எதுவுமே நான் என்ன பண்ண சிந்திக்க மாட்டேன். ஆண்டவரே உங்களுக்காக வாழணும், என் வாலிப நாட்கள் உமக்கு எப்படி கொடுக்குறேன், உமக்காக வாழணும், உமக்காக வாழணும், உமக்காக வாழணும் அப்படின்ட்டு எப்பவுமே நான் அதையே கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது எனக்கு தெரிந்தவர்கள் அந்த இடத்துல கேட்ட பகுதியில எனக்கு சுவிசேஷம் சொன்னவங்க இந்த மாத்தளை பகுதியில ஒரு சபை வைத்து அவங்க கடந்து வந்தாங்க. அப்ப எங்க அம்மா சொன்னாங்க, அந்த அக்கா சும்மாதான் இருக்கிறாங்க, பாஸ்டர் போயிடுறாங்க, தனியா இருக்கிறாங்க, சபைக்குள்ள நீ போய் அவங்க கூட உதவியா இருக்கிறியா, நமக்கு என்ன ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். என்னை இட்டுக்க விட்டுமா, நான் சர்ச்சில் ஏசப்பாக்காக ஏதாவது ஒண்ணு நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வருவதற்கு முன்பதாக சரி எங்க அம்மா என்னை கூட்டிட்டு வராங்க, நம்ம ட்ரெயின் வரும். அப்ப நான் அதுக்கு முன்பதாக வெளியே வர பேக் எடுத்துக்கின்னு, ஆனா எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவர் என்னோட என்ன பேசுவார் எதற்கும். அங்க அதாவது எங்க வீட்டு தட்டி வீடு ஒரு கேரக்டர் மாட்டி இருக்குது. அது ஓடி போய் ஒரு வசனத்தை வாசிச்சேன். அந்த வசனம் என்ன இருந்துச்சு தெரியுமா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இருந்துச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய சின்ன மூளைக்கு யோசிச்சேன், சுகமா எந்த ஆக்சிடென்ட் இல்லாத என்ன பண்ண ட்ரெயின்ல போய் பெங்களூர்ல சேர்ந்துக்கிறேன். இவ்வளவுதான் நான் ஜெபித்தேங்க. பல ஆண்டுகள் கடந்து போனது. என் வாழ்க்கையை தேவ ஊழியத்தின் பாதையில நடந்ததா, திருமணம் ஆனது, பிள்ளைகள் பிறந்தாங்க. ஒரு 3 வருடத்துக்கு முன்பதாக அதே கேட்ட பகுதிக்கு நான் கடந்து போனேன். வெறும் கையோட 250 ரூபாய் கையில கொண்டு வந்த நான் மீண்டும் போகும்போது தேவன் என்னை 2 பிள்ளைகளோட சொந்த வீடோட ஒரு வாகனத்தோட கூட அந்த இடத்துல ஒரு 100 பிள்ளைகளை சாதித்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி கிஃப்ட் எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல ஒரு கூட்டத்தை நடத்தி இந்த கேட்ட பகுதி விட்டு போகும்போது 250 ரூபாயோட பெங்களூருக்கு போய் சேர்ந்தாங்க. ஆனா தேவனை அனுப்பும் பொழுது திரளான தேவன் ஆசீர்வதித்து அதே பெங்களூர் பட்டணத்துல நிக்க இடம் இல்லாத மாஸ்டர் வீட்டுல மேல டெரஸ்ல தான் ஒரு கட்டில் போட்டு அங்கதான் நானும் எங்க அம்மா இருந்தோம். அப்போ நானும் என்ன கேட்பேன் தெரியுமா, சாமி எங்களுக்கெல்லாம் படுத்து தூங்க கூட இடம் வேணாம், நான் உட்காந்துமே தூங்கிக்கிறேன். பாகம் போவோம், மீண்டும் 9 ரூபாய் வச்சுட்டு நான் என்ன செய்ய முடியும். அந்த நெருக்கத்தின் பாதையில கூட நான் ஆண்டவரை விடாத இருந்தேன். எனக்கு ஆண்டவரை நீங்க எங்கன்னா உட்காந்துமே தூங்குற இடம் நீங்க கொடுத்தா போதும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். திருமணமாக தேவன் ஒரு நல்ல ஊழியக்காரர் கொடுத்தா இன்னைக்கு சபை வீடு எல்லாவற்றும் தேவன் எங்களுக்கு கொடுத்து இன்னைக்கு 100 பேர் வந்தாங்களோ நாங்க தங்க வைக்கிற அளவுக்கு தேவன் ஆசீர்வதித்தா. பிரியமான தேவ ஜனமே, எந்த சூழ்நிலை மத்தியில இந்த சாட்சியங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீங்களோ தெரியாது, வெறுமையா இருக்குதுன்னு ஆண்டவரே எங்க ஒண்ணுமே இல்லையே அப்படின்ட்டு இன்னைக்கு எத்தனை பேர் கேட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, வெறுமையா இருந்த என் வாழ்க்கை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி இன்னைக்கு உங்களுக்கு முன்பதாக ஒரு ஊழியக்காரியா நிற்க செய்தார். நான் ஊழியத்துல பெரிய வேலையெல்லாம் செய்தேன். 2 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சேன் இல்லைன்னு சொல்லு. ஆனா என் சபையில நான் என்ன செய்வேன் தெரியுமா, 7 வருஷம் அந்த சபையில இருப்பேன். இந்த சபை முழுவதும் நான் தான் பெருகி கொண்டிருப்பேன். அவங்க வைத்திருந்த நாய்க்கு 12 சொன்னா நான் தான் சுத்தம் பண்ணணும். இன்னொரு காரணம், சண்டே ஆனா 7 மணிக்கெல்லாம் டீ போட்டு டீ கேண்ட டேபிள் மேல வச்சுட்டு சபையா வந்த பிற்பாடு முடிந்த பிற்பாடு அந்த டீ அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த டீயை கொடுத்துட்டு எங்க பாஸ் என்ன சொன்னாரு தெரியுமா, அந்த 100 டம்ளரையும் கழுவி தொடச்சி வெயில வைக்கிறாங்க, வெயில வச்சு தொடச்சி 100 டம்ளரை திரும்ப பாஸ்டமாக எண்ணி காமிச்சாதான் நமக்கு சாப்பாடு. அன்னைக்கு நடந்த விதங்கள் உண்மையா பல நல்ல காரியங்களை கற்றுக்கொண்டேன். என் சபையில சொல்றது அவ்வளவுதான், உங்களுக்கு சொல்றது அவ்வளவுதான். தேவ சபையை ஒருவரும் அசட்டை செய்யாதீங்க, ஒருவரும் அற்பமா நினைக்காதீங்க. இன்னைக்கு ஒரு காரியத்தை சபைக்குள்ள செய்ய முன்ன பின்ன யோசிக்கிறோம். பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கு
இன்னைக்கு அதை பெருக்கி தொடைத்து வந்ததுனாலதான் இன்னைக்கு உனக்கு முன்பதாக நான் பிரசங்கம் பண்ணேன். தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். யாரையும் நம்மள ஆண்டவர் அற்பமா நினைக்கிறதே இல்லைங்க. அவர் நம்மளை உருவாக்குகிற தேவனா இருக்கிறார். இன்னொரு காரியம் நம்ம இரண்டாவது பார்த்து கொண்டிருப்பது தேவ சித்தத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நகோமி அவர் சித்தத்தை அறியாத போனதுனால சொல்றாங்க, என் வாழ்க்கை என்னவா ஆயிடுச்சு, கசப்பாய் மாறிவிட்டது என்று அவர் சொல்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, அவர் சித்தத்தை முதலாவது முழங்கால் படிட்டு ஒரு இடம் வாங்கணுமா, வீடு வாங்கணுமா, பிள்ளைகளை திருமணம் பார்க்கணுமா, பல காரியங்கள் நன்மை உங்க வாழ்க்கையில நடக்கணுமா, ஒரு தொழில் தொடங்கணுமா, காலேஜ்ல சேரணுமா, உன் வாழ்க்கையில படிப்புல முன்னேறணுமா, நீ என்ன செய்தாலும் சரி, வியாதி பலவீனம் வந்தாலும் சரி, நீ முதலாவது முழங்கால முடக்கி ஆண்டு சமூகத்தை மருந்தை எடுக்கணுமா கூட கேட்குதுங்க. எப்படி இந்த மருந்தை நான் எடுக்கணுமா ஆண்டவரே? சில வேளை சில வியாதியில அலங்கரிக்கப்படுவோம். ஏன்னா வியாதி வந்துச்சுன்னு சொன்னா போதும், நம்ம நினைப்பெல்லாம் டாக்டர் மேல போனோம், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு அதை தான் தேடி போவோமே தவிர சத்தியத்தின் மத்தியில நம்ம தேட மாட்டோம். என்ன கூட 2 பிள்ளைகள் வந்துக்கிறாங்க. அப்ப அதுல ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லை. நான் சொன்னேன், ஃபோன் பண்ணா அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னான். அப்ப நான் சொன்னேன், சரி வாப்பா உங்களுக்கு நான் ஜாப் பண்ணேன். அவன் திரும்ப கேட்டான், ஜாப் பண்ணா போயிடுமா, இதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாமாம்மா அப்படின்னா. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எப்படி வளர்ந்துட்டு போறாங்க பாருங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா தேவ சித்தத்தை அறிந்தவர்களா இருக்க வேண்டும். அன்னைக்கு கர்த்தருடைய சித்தம் எனக்கு இருந்ததுனாலதான் 20 வருஷம் விட்டு திரும்ப நான் தேஜப்து தேவன் கொண்டு போகும்போது ஒரு ஆசீர்வாதமா என்ன தேவன் கொண்டு போனா. என் தேவனுக்கு அந்த இடத்துல போய் என் தலைகளை காட்டி ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அப்பா வாக்குத்தத்தத்தை நானும் மறக்கல. ஒண்ணு அவர் வாக்கு கொடுத்து அந்த வாக்கு உள்ளத்துல இருக்கணும். சில வேளை வாக்கு தத்துவத்துல வாங்கி அப்படியே மறந்துடுவோம். அது உள்ளத்துல இருந்தாலும் அதை சொல்லி அவர்கிட்ட கேட்க முடியும். அப்ப அந்த வாக்கு தத்துவத்தை பிடித்து கொண்டதுனால சமூகம் இன்றைக்கு என்ன நடத்தி இதே எங்க வீட்டை விட்டு நான் போன ஆண்டவரே, ஆனா நான் திரும்ப வரும்பொழுது எவ்வளவு இல்லை பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதத்தோட கணவனை இழந்துதான் போனேன். என் சொந்தங்கள் பாருங்க, நாங்க வரும்போது எல்லா உறவுகள் இருந்தாங்க. 4 வழியில வயசாச்சு. அதனால எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க வீட்டுக்காரர் எல்லாமே இறந்து போனாங்க. ஆனா தேவன் என்னை கொண்டு போனார். ஏன் தெரியுமா? வாக்கு கொடுத்தவர் எனக்கு அவர் உண்மை உள்ளவர். ஒண்ணு. இன்னொன்னு, அவர் சித்தத்துக்கு நான் நின்னேன். என்னோட பேசுங்க ஆண்டவரே, நான் போறேனே இது எப்படி நடக்கும்? ஏன்னா எந்த ஒரு முகாந்திரம் இல்லாத நான் கடக்குறேன். உடனே உனக்காக வாழணும்னு நம்பிக்கையோட வந்தேன். எனக்கு இந்த பெங்களூர் பட்டணத்துல தேவன் இவ்வளவு நன்மைகளை செய்தார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நகோமி சொன்னாங்க, மிகுந்த கசப்போட வந்திருக்கிறேன், மிகுந்த கசப்போட வந்திருக்கிறேன். பிரியமான தேவச்சனமே, அது மாத்திரம் இல்லை, வேதத்துல வாசிக்கும் போது அப்போ நடந்துச்சு சிஸ்டர். எப்படி நகோமிக்கு அப்போ நடந்துச்சு சிஸ்டர், இப்ப நடக்குமா? என் வாழ்க்கையில நேற்று நடந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நேற்று காலையில எனக்கு எங்க சர்ச்சில இருந்து ஒரு விசுவாசிட்டு இருந்து போன் வந்துச்சு. அப்ப அவங்க சொன்னாங்க, அம்மா எங்க தங்கச்சி பிள்ளைக்கு பிரதிஷ்டை பண்ணணும், பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க தகப்பனாரும் சபைக்கு வர்றதில்லை. அந்த பிள்ளை ஞானஸ்தானம் பெற்று ஆனாலும் அவ திருமணம் ஆகி போகும் பொழுது கிறிஸ்துவை அல்லாதவரை அவங்க திருமணம் செய்து கொண்டாங்க. ஆனா அவங்க சபைக்கு வருவாங்க. அதனால நான் சொன்னேன், பரவாயில்ல குழந்தைக்கு பிரயத்தான பண்ணு, நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஜபத்துக்கு முதல்ல அவங்க கேட்டாங்க, வெள்ளிக்கிழமை எங்களுக்கு ஜபம் கேட்டாங்க. அப்புறமா சனிக்கிழமை கேட்டாங்க. சரி அப்படியே தள்ளிட்டாங்க. சொன்னாங்க பிரதிஷ்டை பண்ணுமா? நான் சொன்னேன், சண்டேஸ்ல தான் நம்ம ஆராதனை பிரதிஷ்டை பண்ணுவோம். அப்படி இருந்தா சண்டேஸ்ல நம்ம பண்ணலாம். இப்போ நீ திடீர்னு சனிக்கிழமை கொண்டு வரணும், அதே போல பிரயர் எப்படி பண்ணுவேன், நான் என்ன கை வச்சு ஜபம் பண்ணி அனுப்புறேன் அப்படின்னு அவங்களுக்கு சொன்னேன். அப்ப திரும்ப எனக்கு நேற்று காலையில ஒரு 9-8 மணி இருக்கும் ஒரு ஃபோன் வந்துச்சு. அப்ப அந்த சகோதரி சொன்னாங்க, எங்க தங்கச்சி சொன்னாங்க, சண்டேவே வந்து எல்லா பிள்ளைகளுமே நீங்க எப்படி பிரதிஷ்டை பண்ணீங்களோ அப்படி பிரதிஷ்டை பண்ணிக்கணுமா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏன்னா நம்ம சபையில வந்து இந்த திருவிருந்து நடக்கும்போது விசுவாசிகள் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு மாதத்துல அவங்க தான் ஆகாரத்துக்கு ஆயத்தப்படுத்துவாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, தங்கச்சி தான் சிக்கன் எல்லாம் வந்து இன்னைக்கு சாப்பாட்டுக்கு ரெடி பண்றாங்கம்மா, நானும் தங்கச்சி செய்து பண்றோம், நீங்க வந்து பிரதிஷ்டை பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், ஏன்னா நான் 10 மணிக்கு நாங்கள் இன்னொரு ப்ரேயருக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. அதுக்கு அவங்க சொன்னேன், சரி நான் வந்து சண்டே அப்போ நம்ம வச்சுக்கலாம், நான் ப்ரேயர் போறேன், நான் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அப்ப அந்த ஜபத்துக்கு கடந்து போனேன். கடந்து போனா எனக்கு முதலில் ஜபமும் பாடலும் எங்களுக்கு கொடுத்ததுக்காக மெசேஜுக்கு பாலிட்டிக்கல் சர்ச்சில்
இருந்திருக்கிறாங்க சிஸ்டர். அப்போ நான் எங்க மகனுக்கு சொன்னேன், பாரு நீ நான் ஜபம் மட்டும் பண்ணிருக்கேன், நீ வந்து பாட்டு ஆராதனை முடிச்சுட்டு வந்துடு அப்படின்னு சொன்னேன். சரிப்பான்ட்டு மகன் அதை கேட்டுருக்காரு. அப்ப நான் ஜெபிக்கிறேன், எனக்கு நல்லா உணர்றேன், என்னால சரியா ஜெபிக்க முடியல. ஆரம்ப ஜபம் தான், எனக்கு பெரிய ஜபம் ஒரு இதை விட நாம கொஞ்சமா தான் கூடி இருக்கிறோம். ஒரு கம்பெனி மாறுதோ அந்த இடத்துல ஜபம் நடத்தப்படும். ஆனா நான் ஜெபிக்கிறேன், என்னால ஜெபிக்க முடியல. சரி நான் ஜெபித்துக்கு வரும்படி எனக்குள்ள தெரிஞ்சிச்சு ஒரு தடுமாற்றம். ஏன் நம்மளால ஜெபிக்க முடியல? ஜபம் இப்ப என் குழந்தைகளுக்கு ஜெபிக்கிறேன் இல்லையா, ஒரு ஆரம்ப ஜபம் ஒரு ஊழியர்கள் ஜெபித்து தான் ஆகணும். ஆனா அந்த ஜபத்தை கூட என்னால சரியா பண்ண ஜபம், ஆனா அந்த பிரசன்னத்தை என்னால உணர முடியல. சரி அது கடந்து போச்சு. திரும்ப கடைசி ஜபத்துக்கும் எனக்கு அந்த ஆசீர்வாதம் கூற கூப்பிட்டாங்க. இப்பவுமே சபையில ஆசீர்வாதம் கூறுகிற எனக்கு அந்த கடைசி ஆசீர்வாதம் வரல. எனக்கு பெரிய வேதனை ஆயிடுச்சு. அப்பதான் நான் உணர்ந்தேன், ஏன் இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் இன்னைக்கு ஏன் இந்த ஜனத்தின் மத்தியில எனக்கு அவமானத்தை கொடுத்தார்? ஏன் என்னால ஜெபிக்க முடியல? பிரசன்னமாக முடியல சொல்லலாம், ஜெபத்தாலே ஒரு ஊழியக்காரியாச்சே நான் ஏன் ஜெபிக்கல அப்படின்ட்டு எனக்கு மிகுந்த மன வருத்தம். ஏன்னா நான் ஆசீர்வாதம் கூறி என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்ல மறந்துட்டேன். அப்ப எங்க பசங்க வந்தோடனே என்னை பார்த்து சிரிச்சாங்க. நான் சொன்னேன், சரி என்ன பைசாச்சு அப்படிலாம் சொல்லாதீங்க, ஞாபகம் வருது, எப்படி ஒரு தப்பிச்சிடலாம் அப்படின்ட்டு நம்ம மானத்தை காப்பாத்திக்கலாம்னாலும், ஆனா அவங்க மத்தியிலே நான் விட்டு கொடுக்கனாலும் என் உள்ளத்துக்கு தெரிஞ்சிச்சு நான் எங்கேயோ விழுந்திருக்கிறேன். தேவ பிரசனம் என்ன நிரப்பாததுக்கு எங்கேயோ நான் தவறி இருக்கிறேன். ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தருக்கு விரோதமா நான் செய்து இருக்கிறேன். என்ன நடந்தது? மன போராட்டம், குழப்பம். நேற்று இவ்வளவு நேரத்துக்கெல்லாம் என்னால ஒரு தெளிவா இருக்க முடியல. ஆனா எனக்கு தெரியும், இன்னைக்கு இந்த இடத்துல வரணும், கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கணும். ஆனா நான் அதே போல காலை ஆராதனைக்கு நான் நிக்கணும், தேவனோட போராடுறேன். ஆண்டவரே ஏன் இந்த பலவீனம்? ஏன் என்னால தியானம் பண்ண முடியல? ஏன் உன் பிரசன்னத்தை உணர முடியல? இத்தனை நாள் ஜெபித்தது வேற, ஆனா இப்ப எவ்வளவு நான் ஜெபிக்க ஆரம்பித்தாலும் என் ஜபத்துல தேவனுடைய வல்லமை இல்லை. என் வார்த்தை வெறுமையா இருக்கிறது, என் சரீரம் வெறுமையா இருக்கிறது. ஆவியானுடைய பலன் என் மேல இல்லாததை உணர்ந்தவளா தனித்து விடப்பட்டது அம்பலாய்த்து கொண்டிருந்தேன். அப்படியே 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். இரவு ஜபத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்னால முடியல. நான் அதிகாலையில எழுந்து நான் யோசிச்சேன், நேற்று காலையில இருந்து நம்ம என்ன செய்தோம்? ஏன் தேவ பிரசன்னம் என்ன நடத்த முடியல, என்னால ஜெபிக்க முடியல? ஏன்னா சனிக்கிழமை ஆயிட்ட நாள் ஊழியனா ஜெபிக்க ஆகணும். நம்ம இல்லைன்னா தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியாது. ஆனா தேவ பிரசன்னம் என்ன நடத்தாததுக்கு காரணம் என்ன? நான் நிதானித்து ஆலோசித்து பார்த்தேன். நான் யார் இடத்துல பேசுறேன், நான் எங்க போனேன், வேதப்படாதவங்களை யாரா சந்தித்த நான் பேசினா, என்னை இவ்வளவு பலவீனப்படுத்துவதற்கு, என் ஆவிக்குரிய ஜீவித்துல நான் நிற்க முடியாத தடுமாறுவதற்கு, என் சிந்தனையில போராட்டம், என் உள்ளத்துல குழப்பம், ஒரு விதமான பயம், ஒரு விதமான நடக்கம், காரணம் இல்லாத துக்கம் என்னை அளவழித்து கொண்டிருக்கிறது. இரவெல்லாம் போராட்டம். 2 மணிக்கு எழுந்த என்னால முழங்கால் படியிட முடியல. ஆண்டவரோட திரும்ப கேட்ட, ஏன் ஆண்டவரே என்னால முடியல? ஏன் இந்த சோதனை? நேற்று வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், எனக்கு என்ன தவறுதல் நடந்ததுன்னு நான் போராடி பார்க்கிற பொழுதுதான் காலையில இருந்து யோசிச்சதுல எல்லா நேரமும் ஜெப நேரமா இருந்தது. ஆனா காலையில ஒருத்தர் என்ன பிரதிஷ்டை பண்ணும்படியா கேட்டாங்க. அப்படியே தகப்பனா ரட்சிப்படையில ஒருவேளை தேவ சித்தத்தை நான் கேட்கல, அவங்க கேட்கணும்னு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அப்ப நான் உணர்ந்தேன், நான் அவர் சித்தத்தை கேட்காத நான் உத்தரவு கொடுத்தது என்னுடைய தவறுதல். அவர் சித்தத்தை கேட்காத செய்தது என்னுடைய தவறு. இந்த ரத்தத்தினால மீட்கப்பட்ட சபை ஆண்டவரே, இது உங்க ஊழியம் ஆண்டவரே, நீங்க சொல்லாத, நான் சொல்லுவதற்கு எந்த அதிகாரமும் எனக்கு இல்ல சாமிட்டு அவர் பாதத்துல விழுந்து ஒரே விஷயனோட பேச, ஆண்டவரே நான் இந்த தவறை செய்திருப்பேன், ஆனா இப்பொழுது இந்த நேரம் அதை விட்டு விலகுறப்பா அப்படின்னு அவர் பாதத்துல விழுந்து வேதத்தின் ஆலோசனை கேட்டா. ஆண்டவர் அதுக்கு எனக்கு அனுமதியை கொடுக்கல. பொழுது எப்போ விடியோன்னு காத்திருந்த ஆண்டவர் சொன்னார், உமக்கு பிரியம் இல்லாதது என் வாழ்க்கையிலுமானா, என் ஊழியத்திலுமான ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை மாத்திரம் செய்கிற ஒரு இருதயம் எனக்கு இருந்தா போதும். உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்தினா போதும். நீங்க மட்டும் என்னால உயர்ந்திருந்தா போதும். இந்த உலகத்தின் மனிதர்களுக்காக ஊழியம் செய்கிறவர்களாக அல்ல, பரலோக தேவனின் அழைப்பிற்கு உண்மையாக ஊழியம் செய்கிற ஒரு பாக்கியத்தை என் ஜீவன் உள்ள வரைக்கும் எனக்கு தாங்கட்டு. என் பலவீனத்தின் மதியில கதறி தேவ சமூகத்துல நான் மன்னிப்பு கேட்டேன். உடனே போன் பண்ணி இந்த வீட்டாருக்கு சொன்னேன், அம்மா நான் வந்து பிரதிஷ்டை பண்ண மாட்டேன், நான் வந்து அவங்களுக்கு சொல்லிடுங்க. எனக்கு அனுமதியை கொடுக்கல. நான் அதை சொல்லி
செய்தார். காலையில சபை ஆராதனையில நிற்க தேவன் பலன் தந்தார். பிரியமான தேவ ஜனமே, ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க. உலகத்துல எதை வேணாலும் செய்யலாம், ஆனா கர்த்தருடைய சித்தத்தை மாத்திரம் நீ அறிந்து செய்யலனா நம்மளால நிற்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையில அவமானம், நம்ம வாழ்க்கையில நிந்தன், நம்ம செய்தினா நல்லதுன்னு நினைக்கலாம், ஆனா அது நல்லதா இருக்காது. நல்லதை பெற்றவங்க சொல்லுவாங்க, உன்னாலதான் எனக்கு வந்துச்சு. உன்னாலதான், அப்பதான் நம்ம உள்ள உடையும். உனக்காகத்தானே இவ்வளவு பாடுபட்ட, உனக்காகத்தானே ஓடன, உனக்காகத்தானே பரிந்து பேசுனேன். எத்தனையோ நேரத்துல நம்ம தாய்மார்கள் இந்த சாப்பிடுறதுல கூட எனக்கு புரிந்து கொள்ள முடியும். நம்ம நல்லா செய்திருப்போம். யாருன்னா எழுதி போட்டு பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி, கணவன் சாப்பிடுறதுக்கு முன்னாடி வயிறு நிறைய சாப்பிட்டேன்னு சொல்லி யாருன்னா இருக்கிறீங்களா? நான் சொல்றேன், அப்படி யாருமே இருக்க மாட்டீங்க. ஏன்னா நம்ம கூட அப்படி இருந்தது இல்லை. நம்ம எவ்வளவு செய்தாலும் அவங்க திருப்தியா சாப்பிட வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? வெயிட் பண்றோம். அப்படியே நமக்கு பசி தாங்கலைன்னா என்ன பண்றோம்? கொஞ்சம் கம்மியா எடுத்து சாப்பிட்டு, என் பிள்ளைக்கு இது விருப்பம், என் கணவனுக்கு இது விருப்பம், என் மகளுக்கு இது விருப்பம், அவங்க வாழுக பிள்ளைங்க அவங்க சாப்பிட்டோம், அவங்க சிறு பிள்ளைங்க அவங்க சாப்பிட்டோம் நினைக்கிற நம்ம சாப்பிடறதுக்கு மாத்திரம் அவங்கள வழி நடத்த தேவனுடைய வார்த்தையின் பதில் அப்படியே காத்திருக்க வேண்டும். என் பிள்ளை அதுக்காக ஜெபிப்பான் இல்ல, என் புருஷன் ஜெபிச்சுக்கிட்டோம் இல்ல, என் பெண்ணை ஜெபிக்கிட்டோம் இல்ல, நான் ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும். நான் ஒரு தாயானால், நான் ஒரு சகோதரியானால், நான் என் குடும்பத்துக்கு உத்தரவாதம் கொடுத்தே ஆக வேண்டும். அதற்காகவே தேவன் சபையில் உன்னை அழைத்திருக்கிறார். எனக்கு தெரியாத ஆண்டவரே யாரும் சொல்லவே முடியாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். இன்னைக்கு அறியாமை மதில என் பிள்ளை ஜெபித்துக் கொண்டு இருந்தேன் சிஸ்டர், எங்க வீட்டுக்காரர் எல்லாம் பார்த்துக்குவாருன்னு இருந்தேன் சிஸ்டர். அப்படி இல்லை, உன் பங்கு தேவ சித்தத்தை தெளிவாய் அறிந்து தெளிவாய் புரிந்து கொண்டு அவர் சமூகத்துல நின்றா மட்டும்தாங்க இந்த கடைசி காலத்துல அவரோடு கூட நம்ம நடக்க முடியும். அவருடைய வருகையில எடுத்துக்கொள்ள முடியும். அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்த முடியும். இன்னும் நம்ம இருதயம் போன போக்குல நம்ம கடந்து போவோம். ஆனா தேவ சித்தத்தை நம்மளால நிறைவேற்ற முடியாது. அவருடைய நாட்டத்தை காணவும் முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசை. என்ன ஆசை சொல்லுங்க? நான் செத்த பரலோகம் போயிடணும். எப்படி? கடைசியில் இருக்கிற சகோதரிகள், நான் செத்தா எங்க மனசு நீங்க இல்ல, 100 வயசு வரைக்கும் கர்த்தர் ஆசைட்டோம். எப்படி? இப்ப பாசமா என்ன நினைச்சீங்க? நான் செத்தா நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க? சொல்லுங்கம்மா, நீங்க சொன்னாதான் ஒரு வேலை. எப்படி? ஆமா சிஸ்டர், இன்னும் சத்தமா சொல்லுங்க. நான் பரலோகம் போறதுக்காகத்தான் இவ்வளவு பாடுகள் மத்தியிலும், இவ்வளவு போராட்டத்தின் மத்தியிலும், இவ்வளவு சத்துருவின் எதிர்ப்பின் மத்தியிலும், எது நடந்தாலும், உலகம் என்ன பகைத்தாலும், யார் என்ன தள்ளி வைத்தாலும், என் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்று அதுக்கு தான் இந்த ஓட்டத்தை நம்ம ஓடி கொண்டிருக்கிறோம். ஆனா நான் நினைக்கிறேன், நான் மட்டும் இல்ல, சத்தியத்தை கேட்கிற அநேக ஸ்திரீகளுக்குள்ள இந்த பயபக்தி, இந்த வைராக்கியம், இந்த வாழ்க்கையில போராட்டம் வரும் பொழுது தடுமாறாதீங்க, பயப்படாதீங்க. தேவ சித்தத்துக்கு யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எது கேட்டாலும் சரி, ஒரு 2 நிமிஷம் டைம் விடுங்க. நான் ஜெபித்து சொல்றேன். எப்படி? ஜெபித்து சொல்றேன். கொஞ்சம் காத்துருங்க. நான் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறிந்து நான் உங்களோட பேசுறேன்னு சொல்லும்போது உங்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்படும், உங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவாங்க, உங்களுக்கு உண்டான எல்லா நன்மைகளும் பாதுகாக்கப்படும். அப்ப ஒரு தாய் ஆண்டவள் எப்படி இருக்கணும்? நம்மனா ஜெபிக்கிறவங்களா இருந்து தேவ சித்தத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் அவசரமா ஜெபித்துட்டு என்ன தெரியல, நீ குழப்பத்துல ஜெபித்து ஒரே குழப்பமா இருந்துச்சு. நல்ல முதலாவது இருதயத்தை தேவனுக்கு நேரா திருப்பி அவர் பாதத்துல உள்ள வெறுமையாக்கி விழும் பொழுது தேவன் அழகா பேசுவார். இதை செய், இதை செய்யாத. என் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்திலையும் நான் அப்படிதான் தேவ சமூகம், என் வாழ்க்கை திருமணம் முதற்கொண்டு எல்லாமே அவங்க எனக்கு உத்தரவு கொடுத்த பிற்பாடுதான் நான் ஒவ்வொரு காரியத்திலும் கடந்து வருவேன். அது ஊழியத்தின் பாதையிலும் தேவன் அப்படியே நடந்தனா. பிள்ளைகளுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு அடையாளமா என்ன நடந்துச்சு? தேவ தூதர்கள் இறங்கி வந்தாங்க. 19 வாசிங்க. இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தார். அந்த பிறப்பை குறித்து தூதர்கள் இறங்கி வந்து யாருக்கு வெளிப்பட்டார்கள்? மேய்ப்பர்களுக்கு வெளிப்பட்டார்கள் இல்லையா? அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? இந்த ரட்சகர் நமக்காக ரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்றாங்க. இப்ப இத சொல்லும் பொழுது அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க? மரியாதை
பிறந்திருக்கிற இடத்துக்கு எல்லாரும் வராங்க. மேய்ப்பர்கள் வராங்க, தூதர்கள் வராங்க, மேய்ப்பர்கள் வராங்க, ராஜாக்கள் வராங்க, சாஸ்திரிகள் எல்லாரும் வந்து அவரை பணிந்து கொள்றாங்க இல்லையா? அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிற தீர்க்க தரிசனங்கள் இல்லையா? அப்ப மேய்ப்பர்கள் வந்து மரியாதையிடத்துல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இப்படி எங்களுக்கு எப்படி வெளிப்பட்டதுன்னா, வானத்துல யார் தோன்றினாங்க? ஆமா, தோன்றினா சொன்னாங்க, உங்களுக்காக ரட்சகர் பிறந்திருக்கிறார், தாவீதின் ஊரிலே ரட்சகர் பிறந்திருக்கிறார்கள் சொல்றாங்க. இப்ப அவர் குறித்து தூதர்கள் சொன்னதும், அந்த தூதர்கள் மறையும் பொழுது அவங்க ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க இல்லையா? சேனையா என்ன பண்ணாங்க? ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. அதை தொடர்ந்து பார்க்கும்போது 25வது வசனத்தை முதலாவது வந்து மரியாளுக்கு சொல்வது யாரு? மேய்ப்பர்கள் ஆண்டுடைய பிறப்பை குறித்த ரகசியத்தை தூதர்கள் சொல்லுவதையோ, தூத சேனைகள் அவரை மகிமைப்படுத்தினதையோ தன் தாயின் இடத்துல, இயேசுவினுடைய தாயின் இடத்துல சொல்லிட்டாங்க. இப்ப இரண்டாவதாக இன்னொருத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொன்னது, அது 25வது வசனம் வாசிங்க. அதுலயே இப்போ இரண்டாவது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட தேவ மனிதன் இயேசுவை குறித்த தீர்க்க தரிசனத்தில் அவர் எதற்காக உலகத்துல வந்தார், அவருடைய வாழ்க்கையில வாலிப நாட்கள் என்ன நடக்க போகுது, அவர் கர்த்தர் எல்லாருக்காகவும் கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பார் என்ற எல்லா காரியத்தையும் மரியாளுக்கு தெரியப்படுத்துறாங்க. அது பாருங்க, இன்னொரு அழகா ஒரு வசனம் இருக்கும், 34, 35 வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. பெற்ற பிள்ளையை குறித்து மரியாளுக்கு அறிவிக்கப்படும் பொழுது கடைசியா ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஒரு பட்டயம் இருதயத்தை என்ன பண்ணுமா? உருவி போகும். நம்மளால தாங்க முடியுமா? நம்ம பிள்ளையை குறித்து யாராகிலும் என்னதான் நம்ம பிள்ளைகள் தவறு செய்தாலும் யாராகிலும் ஒருத்தர் ஏதாவது சொன்ன நம்ம விட்டு கொடுக்கிறோமா? இல்ல நம்ம பிள்ளைக்கு ஏதாகிலும் ஆயிடுமோன்ற ஒரு சொப்பனை வந்தா என்ன பண்றோம்? எழுந்து முழங்கால் போட்டுருமா இல்லையா? உபவாச நாள் நியமிக்கிறோமா இல்லையா? அநேக என்ன பண்றாங்க, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்க வந்து ஒரு சிலர் என்னதான் நடக்குதுதான் ஆகணும் உண்டு. ஆனா மரியாள் பாருங்க, இவங்களுக்கு சொல்லப்பட்டு சீக்கிரம் சொல்றாரு, அவர் ரட்சகராய் வந்தாரு, அவர் மனிதனுக்காக வந்தார், மனித பாவங்களை சுமப்பாரு, அவர் கல்வாரி சிலுவையில் அடைக்கப்படுவாரு, அவர் மதிப்பாரு, ஒரு பாதாளத்துல வைக்கப்படுவார். ஆனா அந்த பாதாளம் மேற்படாத அவர் என்ன பண்ணுவாரு? ஜெயம் பெறுவார் என்று சொன்னாலும் ஒரு பட்டையை என்ன பண்ணுது? அவங்க இருதயத்தை ஊடுருவி பாயுது. ஆனாலும் மரியாள் தன் உள்ளத்துல அதை என்ன பண்ணி வச்சாங்க தெரியுமா? அப்படியே சிந்தித்துக் கொண்டிருந்தாங்க. இவரை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள், இவரை குறித்து வெளிப்பட்ட ஒவ்வொரு ரகசியங்களையும், ஏன்னா இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், சீக்கிரத்துல இந்த வேதாகமத்தை வாசித்து அந்த 5 புஸ்தகங்கள், மோசே புஸ்தகங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்க? அவங்க முழுமையா வாசித்து கற்று அறிந்து கொள்வார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்ட காரியங்கள் மரியாளுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? அப்ப இந்த ரட்சகர் பிறந்தார் என்று சொல்லும் பொழுது, தூத சேனை அவரை மகிமைப்படுத்தும் போது, மேலும் எத்தனை பிள்ளைகள் பிறக்கிற காலத்துல இந்த பிள்ளை விசேஷ விதமா எல்லாம் வந்து படித்து கொள்கிறாங்க. மேய்ப்பர்கள், ராஜாக்கள், சாஸ்திரிகள் எல்லாரும் வந்து அவரை கனப்படுத்தும் போது இந்த தாயினுடைய உள்ளத்திலும் ஒரு கேள்வி இருக்குது, என் பிள்ளை ரட்சகரா இருக்கிறதுனால இவருடைய வாழ்க்கை எதிர்காலம் எப்படி நடக்குமோ, இவரை வந்து சிலுவையில் அறையுற நாட்கள் வருமோ, இவரை அறைக்கிற இவரை மனிதர்கள் தூஷிக்கிற நாட்கள் வருமோ என்று அந்த தாயாருடைய உள்ளத்துல அதை என்ன பண்ணாங்க தெரியுமா? மறைத்து வைத்தார்கள். பிரியமான தேவஜனமே, நம்மள என்ன பண்ணிருக்கோம் சொல்லுங்க? குறைந்தது எவ்வளவு பேருக்கு போன் மூலியமா கண்டிப்பா சொல்லிட்டு இருக்கோம்.
தெரிஞ்சிச்சு என்னவோ விட்டு இருப்போமா? விட்டே இருக்க மாட்டோம். இப்ப இன்னொரு பிரச்சனை என்ன, போன்ல ஏதோ போட்ட உடனே உலகத்துக்கே தெரியுற அளவுக்கு பலதெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இல்லையா? அப்ப தெரிஞ்ச தாய்மார்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, நீங்க எல்லாம் சொல்றது லேட், இப்ப பாருங்க நான் போன் எடுத்து அடிச்சேன்னா எங்க பரவுது, அமெரிக்கா வரைக்கும் பரவ போகுது அப்படின்ட்டு இப்ப இருக்கிற தாய்மார்கள் ரொம்ப வேகமா இருப்பாங்க. ஆனா மரியாளோ தன் உள்ளத்துல நடக்கிற காரியம், தன் பிள்ளைக்கு நடக்க போகிற காரியத்தை குறித்து தன் உள்ளத்துல மறைத்து வைத்தாங்க. எப்படி உள்ளத்துல மறைத்து வைத்தாங்க. இன்னைக்கு அநேக சகோதரிகள் சொல்லுவாங்க, ஏதாவது பேசக்கூடாதுன்னு போட்டு வச்சிருவாங்க. அப்புறம் பிரச்சனை வந்துச்சுன்னு நினைச்சுங்க, நான் யதார்த்தமான மனசு இருக்காங்க. எப்படி நான் யதார்த்தமான மனசு நான் ஒண்ணுமே உள்ளத்துல வைக்க மாட்டேன். ஒரு விஷயத்த சொல்லி பாரு, யாரா சொல்லுமா, நானா இருக்கட்டும் என்னன்னு சேர்த்துதான் சொல்லணும். நான் சொல்லுவேன் என்னை பத்தி எதுனா என்ன பண்ண மாட்டேன், மறைச்சு வச்சுக்கிறது தானே. அப்ப அந்த குடும்பத்தை பற்றி நான் பேசலாமா? இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்ம மறைக்கிறதே இல்லை. ஆனா வேதம் சொல்லுது, உனக்கு முன்னிருந்த தேவனுடைய தாயா கூட அதிகாரத்துல சொல்லல, என்னால முடியும்னு சொல்லல, நான் பேசினா நடக்கும்னு சொல்லல, இருதயத்துல வைத்து வைத்தாங்க. எங்க சபையில ஒரு காரியம் நடந்தது. ஒரு சகோதரி புதிதாக ரட்சிக்கப்பட்டு கடந்து வந்தாங்க. அப்ப அவங்க ஒரு முறை பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனை என்கிட்ட வந்துச்சு. வரும்பொழுது என்ன நடந்துச்சுன்னா சொன்னாங்க, ஐயோ அந்த சிஸ்டர் அவங்க வீட்டுல மூக்கில அடிச்சு முகமே வீங்கிட்டு இருக்கு சிஸ்டர். ஐயோ நல்லா தானே சர்ச்சுக்கு வந்து போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அப்பதான் ரகசியம் வெளிப்பட்டுச்சு. இந்த சிஸ்டர் இன்னொரு சிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு நம்ம சிஸ்டர் ஒற்றுமைனா பாருங்க, பாஸ்டான விஷயம் வருதோ வரலையோ, உங்களுக்கு அப்படியே அன்பின் வார்த்தைகள் வரட்டும் பாருங்க. சர்ச்சை முடிஞ்சவன என்ன இந்த அம்மாவை அந்த அம்மா கிட்ட சொல்லுது, எங்க வீட்டுல எப்படி அடிக்கிறார் தெரியுமா, சர்ச்சைக்கு வந்தா கூட விட மாட்டேன்றா தெரியுமா அப்படின்னு அந்த சிஸ்டர் சொல்லிச்சாமா. நீங்க நிரப்பி ஏசுவி நான் உங்க கையை கற்றண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி சொல்லுங்க சிஸ்டர், நம்மளாம் சொல்றது தானே. அடிக்கிற புருஷனை பார்த்து அவர் அடிச்ச உடனே என்ன பண்ண, ஏசுவி நாமக்கு உன் கையை கட்டண்டான்னு சொல்லி என்னாலும் அந்த பிசாசு எழுப்பவே இருப்பாரு. அதே போல கடந்து போனாங்க. இப்ப வீட்டுல இருக்காங்க, எங்க நீ சோறு கூட போனியா அப்படின்னு வச்சாலே ஒரு முகத்து மேல இந்த அம்மா மனசுக்குள்ள சொல்லக்கூடாதா, ஏசு நம்ம கட்டண்டா நினைச்சு பாரு, இன்னொன்னு கொடுத்தாங்க பாருங்க மூஞ்சே வீங்கிடுச்சு. அப்ப விஷயம் இங்க வருது, ஐயோ சிஸ்டர் மூஞ்சே வீங்கிடுச்சு அப்படின்ட்டு. அப்ப சொன்னா ஐயோ நான் சொல்லையே கொடுக்கலையே, இப்படி எந்த விசுவாசிக்கும் கையை படினா காலை படினா சம்பாதிப்பாங்க புருஷன் கையை காலை படிக்கிறது எந்த வேலையே இல்லையே, எங்க பிரசங்கமே இல்லையே அப்படின்னு. அப்புறம் அந்த அம்மாவை கூப்பிட்டு கேள்வி, யார் தான் சொன்னாங்க சிஸ்டர், நான் கேட்டா சொல்ல மாட்டாங்க, நீங்க கேள்வி ஒரு சிஸ்டர் அனுப்புனேன். அப்ப அவங்க கேட்டு சொல்றாங்க, நீங்க சொல்லலையா சிஸ்டர், கூட அந்த சிஸ்டர் ஒருத்தர் நல்லா ஜாப் பண்ணாங்க பாரு, அவங்க தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் சிஸ்டர் நீ இப்படி சொன்ன, நான் மனசுக்குள்ளதான் சொன்ன அந்த அம்மா போயிட்டு நேராவே அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்குது. அதனால பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ளத்துல எது இருந்தாலும் நிதானிச்சு சிலதை மறைத்துதான் வைக்கணும். மரியாதை வச்சாங்க தானே, யோசப் கிட்ட சொன்னாங்க இருக்குதா, இல்ல யார்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணாங்களா, யார்கிட்ட சண்டை போட்டாங்களா, யாருக்கிட்ட யாருன்னா வாங்கடா பாக்கலாம்னு எதனா சொன்னாங்களா, பண்ற உனக்கு எல்லாம் நான் போய் கை கால் வராத படிக்க போய் கட்டிட்டு வந்தேன் போனாங்களா, ஏதாவது ஒன்றுமே இல்லை. தேவத்தாய் பரிசுத்தமான குமாரனே தன் கர்ப்பத்துல சுமந்தங்க எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவங்க, எவ்வளவு நீதி உள்ளவங்க. தேவன் அவங்களை தெரிந்து கொண்டார் என்றால், பரலோகம் அவங்களை தெரிந்து கொண்டது என்றால் அவங்க எவ்வளவு உண்மை உள்ளவர்களா இருந்திருக்க வேண்டும். ஆனா அவங்க கூட துணிதினா பண்ணல, ஒரு வார்த்தையும் பேசவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரிகள், அருமையான தாய்மார்கள், நம்முடைய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம், கேட்கிறது அப்படியே கக்கிறவங்களா இருக்கிறோமா, அப்படியே சொல்லிடுறோமா? இன்றைக்கு நமக்குள்ள இருக்க வேண்டிய குணாதிசயம், ஒரு பெண்களுக்குள்ள இருக்க வேண்டியது உள்ளத்துல மறைத்து வைக்க வேண்டும். இருக்க கூடாதது வந்ததையெல்லாம் குற்றம் பாருங்க, இது இருக்க கூடாதது இன்றோடு தூக்கி தூர போட்டுட வேண்டும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில 3 விதமான பெண்களை இன்றைக்கு நம்ம பார்த்தோம். அப்ப பெண்களா சபைக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவத்தை தரித்து நாமத்தை தரித்திருக்கிற நம்ம கிறிஸ்துவர்கள் என்று சொல்றாங்க இல்லையா, இன்னைக்கு ஏரியால சொல்றாங்க இல்லையா, உங்க வீடு பக்கத்துல சொல்றாங்க இல்லையா, உங்க உறவுகள் சொல்றாங்க இல்லையா, அம்மா அவங்க என்னம்மா பைபிள் தூக்கி போறாங்கம்மா, சண்டையா அவங்க கிறிஸ்துவத்துல சேர்ந்துட்டாங்க கிறிஸ்துவர்கள் என்று சொல்றாங்க இல்லையா. அப்ப அந்த கிறிஸ்துவின் நாமத்தை வைத்திருக்கிற நமக்குள்ள இந்த 3 குணாதிசயங்களும் நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்ப நம்ம அவருடைய சாயலா இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை வந்ததெல்லாம் என்ன பண்ணிட்டு
நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம என்ன பண்ணிட கூடாது, சொல்லிட கூடாது. சில காரியங்கள், சில தவறுதல், சில மீறுதல்களை நம்ம பார்த்தால் கூட அதை நம்ம உள்ளத்துல மறைத்து வைக்க வேண்டும். அநேக வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் கெட்டு போது, அநேக வாழ்க்கையில் திருப்பணம் நடக்க மாட்டேங்குது, அநேகருடைய குடும்பங்கள் சமாதானமா இருக்க மாட்டேங்குது, குடும்பத்துல ஒரே சண்டை, கணவன் மனைவிக்கு சண்டை, பிள்ளை பெற்றோருக்கு சண்டை, ஒருவர் முகத்தை ஒருவர் நம்மளால பார்க்க முடியாத சூழ்நிலை மத்தியில. ஏன்னா அதை ஆராய்ந்து பார்த்தா யாரோ ஒருத்தர் அதுக்கு முன்னாடி இருப்பாங்க, யாரோ வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, உங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, உனக்கு கொடுத்தாங்களா, உங்க தங்கச்சிக்கு அனுப்புனாங்க தெரியுமா காசு, உங்க அக்காவுக்கு கொடுத்தாங்க தெரியுமா பார்த்தவங்க சொன்னா அன்னைக்கு வீடே என்ன ஆயிடும், ரெண்டா மாறிடும். எனக்கு செய்ய மாட்டேங்க, உங்க பொண்ணுக்கே செய்து இருக்கிறீங்க. எப்படி சொல்றாங்களா சொல்லலையா? இவளுக்கு குழந்தை கூட சொல்லிட்டு நம்ம மிச்சரையும் ஒரு ஸ்வீட்டை வாங்கி கொடுத்தா கூட அக்காக்கு ஜாஸ்தி வந்து எனக்கு பாக்குறாங்க, அளவு பாக்குறாங்களா இல்லையா? உலகம் எப்படி போய் கொண்டிருக்கிறது, அதே மதியில நம்ம எப்படி பிரியமான தேவனுக்கு வாழணும், அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும், அவருக்கு சாட்சியா இருக்கணும், அவருடைய சமூகத்துல நம்ம கிட்டி சேர வேண்டுமானால் நமக்குள்ள இருக்கிற குணாதிசயங்கள் அவருக்கு பிரியமானதா இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமானவங்களா நம்ம வாழ்ந்தா தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் நீதிபதிகள் அழகா வசனம் சொல்லுங்க இல்லைங்களா, ஸ்திரீயானவர் 14 கொண்டு வாசிங்க. ஞானமுள்ள ஸ்திரீ கட்டுகிறார், ஞானம் இல்லாதவளோ ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிதானித்து பார்ப்போம், நான் யாரா இருக்கிறேன், என் குடும்பத்தை உருவாக்குற ஒரு தாயா இருக்கிறேன்னா நான் யாரா இருக்கிறேன், கர்த்தர் மேல விசுவாசம் வைத்து என் குடும்பத்தை நடத்துகிற ஒரு பெண்ணா இருக்கிறேன்னா, இல்லை பிரச்சனைகளை உருவாக்கி இல்ல பிரச்சனைகளை அதிகரித்து குடும்ப சமாதானத்தை கெடுத்து உறவுகளை பிரிக்கிற பெண்ணா இருக்கிறேனா என்பதை நம்ம மிக குடும்பத்துல ஐக்கியம் இல்லாததை பார்க்கிறோம். வீட்டுல நிம்மதியே இல்லை சிஸ்டர், எங்க வீட்டுல அந்த பிள்ளை வந்ததுல இருந்து, இந்த மகன் வந்ததுல இருந்து, இந்த குடும்பம் வந்ததுல இருந்து எத்தனையோ குடும்பங்கள் பரிதவிக்கிறத நம்ம நீங்க தான் நல்லவங்க. எத்தனையோ குடும்பங்களை நீங்க பார்த்திருக்கிறீங்க இல்லையா, கேட்டிருக்கிறீங்க இல்லையா? ஏன்னா சத்தியத்தை அறியீங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பார். சத்தியம் அறியாத ஜனங்கள் இன்னைக்கு தவறுதலான வாழ்க்கைக்குள்ள போறாங்க, தவறுதலான காரியங்களுக்குள்ள கடந்து போறாங்க, தவறுதலான முடிவுகளை எடுக்கிறாங்க. இன்னைக்கு திரளான ஜனங்கள் மதிக்கிறாங்க, தற்கொலைக்கு நேரம் ஓடுறாங்க. இன்னைக்கு கணவன் இடத்துல அன்பில மனைவியை கொன்று போடுறாங்க. இன்னைக்கு மனைவி இடத்துல உண்மையான அன்பில கணவன் என்ன பண்றாங்க, வாய் செஞ்சு சாவச்சிட்டு ஆறாவது போயிட்டு நான் என்ன ஆகுறேன், ஜெயிலெல்லாம் இருக்கிறேன்றாங்க. இன்னைக்கு அநேக நியூஸ்களை பார்க்கும்போது உள்ள உடைகிறது, எத்தனையோ பயங்கரங்கள் நடக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த சத்தியம் தான் உங்களுக்கு தெரியல, இந்த சத்தியம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்படல. ஆனா நீயும் நானும் பாக்கியவான். அதனாலதான் தேவனுக்கு இருதயத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும், ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை தாங்க. உங்க தாயார் எப்படி தன் உள்ளத்துல எல்லாத்தையும் மறைத்து வைத்தாங்களோ, எந்த சூழ்நிலைகள் எங்க வாழ்க்கையில நடந்தாலும் அதை நாங்கள் மறைத்து வைக்க வேண்டும் என்பதை நம்ம கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா எங்க சபையில பார்க்கும்போது நான் நினைக்கிறேன், இங்க இருக்கிற சபை விசுவாசத்துல உறவுகள் மத்தியில் அதிகமா இருப்பாங்க. நல்லது. எங்க சபையில கூட அப்படிதான். எப்படி இருக்கிறாங்கன்னா, அண்ணன் அண்ணி நாத்தனாரு இப்படி பல குடும்பங்கள் அங்க இருக்கிறாங்க. ஏற போனா ஒரு கோபம், இறங்கி வந்தா ஒரு கோபம். பிரசங்கிக்கிற எங்களுக்கு எதை சொன்னாலும் அவங்க தெரியாத அவங்களுக்கு தான் சப்போர்ட் இருந்தாங்க. ஆனா உண்மையாவே சக்தி என்ன பண்ணுது, வேறு இருக்குது, இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். இந்த பட்டயம் என்ன பண்ணுனா பேசும்போது இருதயங்களோட பேசும். நான் என்ன சொல்றேன்னா, நீ உறவுகள் மதியில சபையில இருக்கிற நீங்க அதை என்ன பண்ணணும்னா, உறவுகள் மதியில உண்மையா இருக்கணும். கொஞ்ச நேரம் போனா ஜெபிக்க வருவாங்க, ஒரு குடும்பம் அழகா பேசுவாங்க, பேசும்போது சொல்லுவாங்க, தெரியுங்க சிஸ்டர் சொல்லிடாதீங்க, அம்மா சொல்லிடாதீங்க, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்போ நான் அப்படியா, சரி நான் ஜெபிக்கிறேன். இப்ப இந்த குடும்பம் போய் அடுத்த குடும்பம், ஒரு அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? அதெல்லாம் சொல்லவே முடியலன்னாங்க. அப்ப இவங்க கிட்டையும் கேட்டேன், இவங்களுக்கு ஏதுவா ஜெபித்து, இவங்க கிட்டையும் கேட்டு இவங்களுக்கு ஏதுவா ஜெபித்து எல்லாருக்கும் உள்ளத்துல வைத்து அப்படிதான் நாங்க என்ன பண்ணணும், இந்த ஊழியத்தை தாங்கி வரும், இந்த ஊழியத்தை நடத்தணும். வாய் விட்டு ஊழியக்காரங்க பேசிட்டா சபை 4 மாறினா 10 மாறிடும். ஆனா ஊழியக்காரன் கொடுக்கப்பட்ட வாரை தான் தெரியுமா, நீ சொன்னாலும் கேட்டுக்கணும், நீ சொன்னாலும் கேட்டுக்கணும், நீ அவங்களுக்கு தான் சப்போர்ட். ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு பிரச்சனை சபையில வந்துச்சு. ஒரு விசுவாசி என்கிட்ட வந்து சொன்னாங்க, அம்மா அந்த சிசு நீ ஜாப் பண்ணும்போது கொஞ்ச நேரம் ஜாப் பண்ணிக்கலாம், ஆனா அந்த சிசு ஜாப் பண்ணும்போது
அப்ப இப்ப நம்ம கை வைக்கும் போது எனக்கு தெரியும், ஓ அதிகமா ஜபத்தை விரும்புற உன்னை தேவன் அதிகமா ஆசீர்வதிக்க விரும்புறாங்க இல்லையா அப்படின்றதுக்காக ஜபத்தை அதிகப்படுத்துறோம். இது ஊழியத்தின் அனுபவத்தை உங்களோட கூட பேசுறோம். குடும்பத்துல அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் இருக்கும். ஒரு இடத்துல பேசுறீங்க, ஒருத்தர் வந்து உங்ககிட்ட குறையா ஆயிடுச்சுவாங்க, அதையும் கேட்கும் உள்ளத்துல வைத்துக்குங்க. இன்னொருத்தர் அந்நியம் ஆயிடுச்சுவாங்க, அம்மா இன்னொரு பிரச்சனைவாங்க. இன்றை முதல் கொண்டு எல்லாரும் உங்க வந்து சொல்லணும். ஏன் தெரியுமா? நீங்க சொல்ல மாட்டீங்க, அந்த நம்பிக்கை நீங்க உங்க மேல வரணும். அப்ப வருகிறவங்களை கேட்டு கேட்டு சொல்றது நம்ம வேலை இல்லை. கேட்கிறத உள்ளத்துல வைத்து அவங்களுக்காக பாரத்தோட ஜெபிப்பது கிறிஸ்துவ வாழ்க்கையா இருக்கிறது. கிறிஸ்துவ பெண்களின் சாட்சியா இருக்கிறது. இது எல்லா இந்த 3 குணாதிசயங்களும் நமக்குள்ள இருக்கமானா உண்மையாகவே இந்த சத்தியத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். இந்த சகோதரிகள் ஐக்கியத்துல இது முதலாவது கூடுகிற இந்த கூடுகையில இது முதல் கொண்டு தொடர்ந்து இந்த ஊழியத்தை தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். இன்னும் திரளான பெண்களை, சத்தியத்தை அறியாத பெண்கள், பலவீனத்தில் இருக்கிற பெண்கள், பலவித போராட்டத்தில் இருக்கிற பெண்களை தேவ ஆலயத்துக்குள்ள கொண்டு வாங்க. சத்தியத்தில் நடத்துங்க. நீங்க அறிந்த சத்தியத்தை அவங்களும் அறிந்து கொள்ளட்டும். உங்களுக்காக ஊழியக்காரர்கள் நியமித்து பாரத்தோட ஜெபித்து ஒரு தரிசனத்தோட இப்படி இடத்தை திறந்து கொடுத்து இன்னைக்கு அவங்க உங்களுக்காக போதீங்க. அவங்க விரும்புறாங்கன்னா ஏன் தெரியுமா? நீங்க நல்லா இருக்கணும், நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தருக்கு சாட்சி பேருக்காக கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல, உண்மையான கிறிஸ்துவர்களா நம்ம பிரகாசிக்கவதற்காக தேவன் நமக்கு திரும்ப செய்து நம்மளை வழி நடத்தணும்னு இன்னைக்கு தொடர்ந்து இருக்கிற இந்த ஆராதனையை தேவன் அபரிவிதமாய் ஆசீர்வதித்து, இது ஒரு கூட்டம் இல்ல, இன்னும் பல விதத்துல இந்த கூட்டங்களை அதிகரிக்க ஊழியர்களை கட்ட பலப்படுத்துவா. நீங்க மாத்திரம் இல்ல, அநேக பிள்ளைகளை அழைத்து வரணும். எனக்கு எங்க ஊழியம் வளர்றதுல ஒரு சிறிய காரியம் என்னன்னா, இதுவரைக்கும் வெளியில போயிட்டு எந்த விசுவாசிகளையும் தனிப்பட்டு சந்திக்கல. ஆனா எங்க விசுவாசிகள் அழைத்து வருகிற புதிய ஆத்துமாக்கள் தான் இன்னைக்கு சபைக்குள்ள இருக்குது. தேவன் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த இடத்தின் ஊழியத்தின் தரிசனம் அநேக விசுவாசிகளை துரத்தி கத்த விடுதலை தருகிற பாஸ்டர் நேராட்சி போல தெரியுது வந்துட்டாரு. சரி, அந்த ஊழியத்தின் மதியில கடந்து போகிறோம். இன்னைக்கு காலையில ஒரு 2 பிள்ளைகளுக்கு தாய் அழைத்து வந்தாங்க. அப்போ வரும் பொழுது பயங்கர போராட்டத்தின் மதியில பிசாசினால கட்டப்பட்டவர்களா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க ஒரு ஜெபம் பண்ணணும்ட்டு. நாங்களும் ஜெபிக்க வரணும். ஜெபிக்கும் பொழுது அந்த சகோதரிக்குள்ள இருந்து ஒரு தீய ஆவி வெளியே வந்து ஆட தொடங்குச்சு. அப்போ சரி, எல்லாருக்கும் ஆசை, நான் கேட்கறதா இல்லையோ பக்கத்துல யார் நீ அது சொல்லிச்சு ஆவுச்சு. என்னவா ஆவு அப்படின்ச்சு. போறியாம போக மாட்டேன்ச்சு. நான் சொன்னேன், ஐயோ நான் இன்னொரு ட்ரையருக்கு வேற போகணும், வழியில தானே எனக்கு லேட் ஆயிடும். சரி 2 மணி வரைக்கும் ஜெபித்தோம். அது போவே மாட்டேன் அப்படி ஆடுது தவிர என்ன பண்ண மாட்டேன், போகவே மாட்டேது. எனக்கு நேரம் இந்த இடத்துல ஜெபம் இருந்ததுனால நான் சொன்ன அந்த குடும்பத்தாருக்கு பாருப்பா, ஜெபிக்கிட்டு எங்க வேலை விடுதலை ஏதாவது கத்தக்கூடிய நேரம் அவங்க எந்த நேரத்துல கொடுப்பாருந்தது. இதுவரைக்கும் எத்தனை விசுவாசிகள் வந்தாலும் நாங்க அவங்கள வீட்டுல சமையல வச்சு நடத்தி விடுவிக்க வரைக்கும் அந்த இடத்துல அவங்களை நடத்துவேன். அப்ப சொன்னேன், இன்னைக்கு நான் ஒரு சபைக்கு போறேன், அதனால இங்க யாரும் இல்ல வீட்டுல, நீங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. ஆனா அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டே இருந்ததுனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த வேதாகமத்தை வைத்து இயேசுவின் நாமத்தினால வல்லமையை கட்டளை நீங்க எந்த கிரியும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் 2 மணிக்கு நாங்க கிளம்பி வந்துட்டோம். இப்ப நான் ஆலயத்துக்கு வர ஒரு 5 மணிக்கு கிட்ட எனக்கு போன் வருது. அந்த குடும்பத்தாரை கிட்ட பேசினாங்க, அம்மா அந்த ஆவி சொல்லு என்னை கட்ட அவிழ்த்து விட சொல்லு, என்ன கட்ட அவிழ்த்து விட சொல்லு. அப்ப நான் சொன்னேன், ஸ்பீக்கர் போட்டு அது கிட்ட கொடுங்க, இல்லைன்னா அது காது கிட்ட வைங்க. நான் கிட்ட கேட்டேன், என்ன பண்ணணும் அப்படின்னு. அம்மா பாஸ்டம்மா என் கட்ட அவிழ்த்து விடு. என்னவா ஒரு சர்வ ஆவி இயேசுவின் நாமத்துல கட்டி வைத்தா இன்னைக்கு மனிதர் ஆராதனை முடிச்சிட்டு நம்ம சிந்தையெல்லாம் மாறிடுச்சு. எப்படி காலையில போதகர் பிரசங்கித்தாரு, சத்தியத்தை கேட்டவங்களுடைய சிந்தை மாறிடுச்சு. மாறி அப்படி இப்படி சேர்ந்து 5 மணிக்கு
அதிகமா செய்து உங்களை சாட்சியாக எழுப்புவார். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த தருணத்தை கொடுத்த ஊழியருக்கு மனமார்ந்த கர்த்தருடைய நாமத்தில் நான் நன்றி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாக்கியமா, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோட பிரசன்னத்தை அவ்வளவாய் உணர்ந்தேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் கடைசியாய் அம்மா அந்த சாட்சியை சொல்லும் போது ஹல்லேலூயா, அந்த தேவன் எவ்வளவு பெரியவர் அல்லவா, ஹல்லேலூயா, எவ்வளவு பெரிய தேவன் அல்லவா, ஹல்லேலூயா. அப்படியாய் அழகான ஊழியத்தை தகப்பனார் இல்லாத நேரத்திலும் இதை நடத்தி இதை பாதுகாத்து இவ்வளவாய் உயர்ச்சி இந்த குடும்பத்தை பாதுகாத்து அந்த ஊழியத்தை நடத்தி, ஏன்னா அந்த ஊழியம் எப்படி நடக்குது என்று சொல்லி உங்க அத்தையா, ஆமா அத்தை குடும்பம் சொல்லும் போதுதான் சில சமயம் கேட்பேன், எங்கப்பா போனீங்க? ஆனா சர்ஜாப்பூர் போயிருக்கேன். சர்ஜாப்பூர் ஜெய்சன் அங்க சர்ச்சைக்கு போயிருக்கிறாங்க சொல்லி அப்படியா இந்த ஊழியத்தை அழகாய் தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். ஆமென். உங்களை கொண்டு தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். இன்னும் பலவித காரியங்களிலும் பலவித நோக்கங்களிலும் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லா வகையிலும் ஊழியம் பெருகும்படியாக எல்லைகளை தேவன் பெரிதாக்கும்படியாக சபையாய் நாங்கள் சேர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்தை ஆசீர்வதிப்பதாக நாம் அனைவருமாய் இணைந்து நின்று ஒரு சிறு ஆராதனையை செய்து ஆண்டவரை பார்த்து ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடிக்கொள்ளும்படியாக ஆண்டவரே அந்த சகோதரிகள் மத்தியில் எங்களோடு பேசினீங்க. இவர் ஜெபிக்கும்படியாகவும் தேவ சித்தத்தின் பிரகாரம் யோசிக்கும்படியாகவும் தகப்பனே சில வார்த்தைகளை நிதானத்தோடு பேசும்படியாய் எங்களை கட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே சகோதரிமார்கள் சபையில் எவ்வளவு முக்கியஸ்தர்களாய் இருக்கிறார்கள், அவர்கள் நிமித்தமாய் எவ்வளவு செய்ய முடியும் என்று சொல்லி தகப்பனே எங்களோடு பகிர்ந்து கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே வந்தவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவன் இவர்கள் பெரிய கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே மேலான கிருபை மேல் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே ஒரு மகிமையின் மேகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆவியான அனுகிரகம் இவர்கள் மேல் எப்பொழுதும் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க விசுவாசிக்கிறேன். அப்பா இந்த சகோதரிகள் எல்லாம் எழுப்பி பிரகாசிக்கும்படியாக தகப்பனே இவர்கள் மேல் இந்த ஒளி வரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அப்பா நீங்க ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். தேவன் நாம் இந்த பாடலை பாடும்போது தேவனே இந்த சரணத்தை பாடும்போது இவர் மேல் இறங்கி இவர்கள் தொடும்படியாக தகப்பனே இவர்கள் அபிஷேகம் பெற்றுக் கொள்ளும்படியாக தகப்பனே இந்த உமன்ஸ் ஃபெலோஷிப்ல தேவ பிரசன்னம் இவர்கள் எப்பொழுதும் இருக்கும்படியாக தேவன் ஆசீர்வதிக்கும் என ஒரு மனமாய் சேர்த்து தேவனை பாடுகிற பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம்
ஆண்டவரே இப்படியா இவரை அழைத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இவர்கள் திறப்பின் வாசல் அருகே உட்கார்ந்து இயேசுவின் வார்த்தைக்காக இயேசுவின் ராஜ கட்டுவதியாய் ஜெபிக்கிற வீரர்களாய் ஆசீர்வதிக்கப்படியாக. ஓ சகோதரே, உன்னை குறித்து நீ பயப்படாதே, உன் குடும்பத்தை குறித்து பயப்படாதே, உன் விஷயங்களை குறித்து பயப்படாதே. அவர் நாமம் கர்த்தருக்கு லேசான காரியம், அவர் நாமம் கர்த்தருக்கு லேசான காரியம். பிரதானமான காரியம் தேவன் கொடுக்கிறாரே. அவர் ராஜ்யத்திற்காய் இடைவிடாமல் ஜெபிக்கும்படியாக, அவர் ராஜ்யம் கட்டும்படியாக இடைவிடாமல் ஜெபிக்கும்படியாக கர்த்தருடைய அழைப்பு அழைத்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அழைப்பு அழைத்துக் கொண்டிருக்கிறது. இதோ இது முதல் நான் பிரமாணம் செய்கிறேன். இதோ இது முதல் நான் வார்த்தையை கொடுக்கிறேன். அப்பா ஆண்டவரே, என் முழங்கால் தேய்கிற அளவுக்கு, என் முழங்கால் தேய்கிற அளவுக்கு, உம் ராஜ்யம் வருகிற அளவுக்கு நான் முழங்காலிட்டு ஜெபிக்கிற மகளாய் என்னை அர்ப்பணிக்கிறேன். அர்ப்பணிப்போடு கடந்து செல்லும்படியாக இதோ அந்த மகிமையின் மேகம் உன்னை நிரப்புகிறதை காண்பாய். அந்த மகிமையின் மேகம் உன்னை ஆசீர்வதிக்கிறதோ. இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமத்தை சுமப்பதாக. ஓ நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? சகோதரியே, உனக்கான வேலை பெரிசு, உனக்கான திட்டம் பெரிசு, உனக்கான செயல்கள் பெரிசு, உனக்கான தரிசனம் பெரிசு. God has called you for a beautiful work for us. கரங்களை தட்டி தேவன் அப்பா, இதற்காக நன்றி ஆண்டவரே, இதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி 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 இயேசுவே. Jesus, thank you Lord, thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Jesus, thank you Jesus. We are praying. Pastor John நாதனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, அதை உயர்த்தி எழுப்பின் கொண்டு நடத்தி கொண்டு வருகிறேன். Oh Jesus, thank you Lord, amen. Praise you, glory for you. நன்றி பிதாவே, இன்னுமாய் பல மடங்கு ஆசீர்வாதங்களை பண்ணு, பல மடங்கு ஆசீர்வாதங்களை பண்ணு. தகப்பனே, அவர் எதிராக எழுந்த எல்லா காரியங்கள் வாய்க்காமல் போகட்டும். Anything that is against them, Lord, ஓ தகப்பனே, ஒரு காற்றை அடைச்சிட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்திலே தகப்பனே, இந்த ஊழியத்தை பெருக செய்யுங்க. அம்மாக்கு பலனை கட்டளிடுங்க, சுகத்தை கட்டளிடுங்க, தேவைகளை சந்தித்து வாங்க, பிள்ளைகளின் காரியங்களை பார்த்து கொள்ளுங்க. அந்த பகுதியில் பெரிய ஊழியம் எதுபடியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பெரிய சபை கட்டபடியா அந்த இடத்துல ஜெபிக்கிறேன். தகப்பனே, அந்த இடமே தேவனுக்காய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே அந்த பகுதி முழுவதும் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறோம். டாடி ஆண்டவரே, நம்மை கொண்டாடுகிற பெரிய அற்புதங்களை செய்வீர் என்று விசுவாசிக்கிறேன். அப்பா, ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காக நன்றி ஐயா. தகப்பனே, உம் ராஜ்யத்தை கட்டும்படியாக இவர்களை தெரிந்து கொண்டு இருக்கிறேன். டாடி அப்பா, இவர்கள் பலன் படிச்சுங்க, தாங்குங்க. இயேசுவின் நாமத்திலே எல்லா காரியங்களும் உன் கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். அம்மாவை பலன் படிச்சுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஐயா. அது மட்டும் இல்லாமல் வந்திருக்கிற எல்லா சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இவர்களுக்காய் கொடுத்த அந்த பாரத்துக்கு நன்றி. தகப்பனே, இடைவிடாமல் ஜெபிக்கிற வரனுக்காய் நன்றி. தகப்பனே, இவர்களை இன்னுமாய் பலன் படிச்சுங்க, காற்றுகளுங்க. இவர் நிமித்தமாய் சபைகள் எழும்படியாக, இவர் நிமித்தமாய் பல காரியங்கள் தேவன் தேசத்தில் செய்யும்படியாக சகோதரிகளை மேன்மைப்படுத்தி கொண்டு வருகிறீர்கள். அதற்கு நன்றி டாடி. அப்பா, ஆசீர்வதிங்க, பலன்படுத்தி காட்சி கொள்ளுங்க. எல்லா காரியமும் கரங்களில் பண்ணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்கிற சகல மாலைகளை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அருளும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பினாலும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் இங்கு வந்திருக்கிற மக்கள் அனைவரோடும் விசேஷமாய் அருமையானவர்கள் ஜான்சிநாதன் சபையோடும் குடும்பத்தாரோடும்